கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்மெய்ப்பன் தொடர் வேத வகுப்புக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேத பாடத்தின் துவக்க ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜபத்துக்குள்ளாக கடந்து வருவோம். மகா உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த மாலை பொழுதில் ஏறெடுக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக சகோதர சகோதரிகளாக எங்கள் அனைவரையும் ஒன்று கூட செய்த மகாபிரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களுக்கு உம்முடைய வேதத்தினுடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களை கேட்பதற்கு தேவரீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் நீர் தர இருக்கக்கூடியதான பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கக்கூடிய பாடங்கள் எங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தி நாங்கள் வாழ தேவரீர்தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா என்னிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரருக்காக நேரத்தில் வருகிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த கூடுகையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏறிருக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை தோறும் வேதத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் வேத வசனங்களின் அடிப்படையில் நரகம் என்கிற தலைப்பின் கீழே தேவன் நமக்கு தந்த அவருடைய வெளியேறப்பெற்ற பாடத்தை நாம் கேட்டோம். இன்றைக்கு அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நியாய தீர்ப்பின் நாள். கேட்ட இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்கள் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான ஒரு கிருபையினாலே தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்புகளை நம்ம கவனிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் முதலாவது அவருக்கு நாம் நன்றி சொல்லி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தின் வெளிச்சங்கள் ஒரு வாரமும் வருதா? வெளிச்சமாக இருக்கா? அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்குமே வெளிச்சமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓகே, அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நம்ம எத்தனாவது கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கோம்? 16வது வகுப்புக்குள்ளே வந்திருக்கோம். சரி, ஸோ இந்த வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கடைசியாக கடந்த வகுப்பில் நம்ம பார்த்ததை கொஞ்சம் கவனிக்கலாமா? கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம்? நரகம். ஞாபகம் இருக்குங்களா? நரகம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம். கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நரகம் இருக்கா இல்லையா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கு இல்லை என்று சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பாடங்கள் எங்கே போய் சொன்னாலுமே, அதாவது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவ சகோதர சகோதரருடைய மைண்டில் சாத்தான் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? ஒரு கடுமையான ஒரு விஷயம், ஒரு மிக மிக மோசமான தவறான ஒரு போதகத்தை உள்ளுக்குள்ளே இன்பில்ட் பண்ணிட்டான். நல்லா புரிஞ்சுங்க, மூளைக்குள்ளே வச்சு செதுக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நரகத்தை பற்றின ஒரு பெரிய ஒரு பயம். சரியா? நரகத்தில் போட்டு கடவுள் எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டுவார், நெருப்பில் போட்டு எரிவார், அப்புறம் பயங்கரமாக எத்தனை வருஷம், அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நெருப்பில் போட்டு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் என்று சொல்லி 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 ஜனங்களை என்ன பண்ணிட்டான்? ஒரு அஞ்ஞானத்தில் வளர்த்திட்டான். மோசமான தவறு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லணும். பைபிள் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லணும். சரிங்களா? ஆண்டவரே கிளியராக புதிய ஏற்பாட்டில் அந்த நரகம்ங்கிற இடத்தை பற்றி அவரே கிளியராக பேசினார். நரகம்ங்கிற இடம் பூமிக்கடியில் நெருப்பு பயங்கரமாக எரிஞ்சிட்டு தவறு பண்ணுறவங்களையெல்லாம் கொண்டு போய் போடக்கூடிய இடம் அல்ல.
அது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த காலத்தில் எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய 12 வாசலில் ஒரு குப்பமேட்டு வாசல், கெஹன்னான்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அதுதான் எரி நரகம் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். தமிழில் நமக்கு எரி நரகம் இருக்கும். அது இங்கிலீஷில் வந்து நான் போன வாரமே உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சேன். கெஹன்னா நீங்கள் வந்து அதாவது யூடியூப்பில் நம்ம கேட்கும்போது மட்டுமில்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய இதுக்குரிய ரெஃபரன்ஸ் எல்லாம் பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கெஹன்னான்னு போட்டு பாருங்க, அது கிளியராக நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஒரு குப்பமேட்டு வாசல். அங்கே அந்த காலத்தில் தவறு செய்தவர்களை கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதிகபட்ச தண்டனைக்குள்ளவர்களை சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போய், மரியாதை அவங்களுக்கெல்லாம் கிடையாது, அவங்களை கொண்டு போய் கல்லறையில் வைக்க மாட்டாங்க, அவங்களே அந்த குப்பமேட்டில் வீசிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஏற்கனவே குப்பை கூலங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்கும். அது எரியறதுக்கு கந்தகத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அது எரிஞ்சிட்ருக்கும். இந்த பிணத்தை கொண்டு போய் போட்டால் ஒரு பக்கம் புழு நண்டிகிட்ருக்கும். அது எத்தனை நாள் சதா காலமும் நண்டிகிட்ருக்குமா? ஆண்டவர் அதை வந்து கிளியராக சொன்னார். அங்கே அக்னி அழியாமலும் புழு சாவாமலும் இருக்கும், அது எப்போதுமே எரிஞ்சிட்ருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகிடும்னா கொஞ்ச நாள் கழித்து அது டீகம்போஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏப்பா நீ போகிற, உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் கால் உனக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? யார் உனக்கு இடர் உண்டாக்குறாங்களோ அவங்களோட நீ போனேன்னா இவ்வளோ பெரிய தவறுக்குள்ளே போய் இவ்வளோ பெரிய தண்டனைக்குள்ளே நீ போக வேண்டிய ஆகிடும். அதனால் அவங்க இல்லாமல் நீ ராஜ்யத்துக்குள்ளே போய் பழகு என்று சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்தை ஒரு உதாரணமாக எடுத்து பேசினார். புரியுதுங்களா? நரகம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுத்த விதமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா சதா காலமும் நெருப்பெறிஞ்சு எல்லா ஜனங்களையும் போடக்கூடிய ஒரு இடம் அல்ல. நரகம் என்பதற்கு தமிழில் கிளியராக இருக்குது, பாதாளம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவார்? அவங்க எல்லாத்தையும் எழுப்புவார். இதுதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது. அப்போ கடைசியாக என்ன முடித்தோம் அப்படின்னா, நரகத்தில் போட்டு கடவுள் வாட்ட மாட்டாரா? பைபிள் சத்தியமாக வாட்ட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, பைபிள் இருக்கக்கூடிய சத்தியமாக கடவுள் அப்படி வாட்ட போகிறது இல்லை. இயேசு கிறிஸ்து அதுக்காக இந்த பூமிக்கு வரல. எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு வாட்டுறதுக்காக கிறிஸ்து வரல. இந்த பாவிகளுக்கு தன்னுடைய ஜீவன் கொடுத்து அவர்களை மறுபடியும் ஜீவனுக்குள்ள கொண்டு வர்றதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். இதற்கு பெயர் தான் த பிளான் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் திட்டம் தாங்க தேவனுடைய திட்டம். எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது, அழிக்கிறது, புரியுதுனா, சதா காலமும் வாதிக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. ஒரு அன்புள்ள கடவுள் செய்ய மாட்டார். பைபிளில் எங்கேயுமே அதுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொன்னார். படித்து பார்க்கறது மட்டும் இல்லை, அது எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக ஆண்டவர் பேசின உவமை அது எப்படி இருக்கு என்பதை குறித்து நம்ம சிந்திக்கணும். லாசரு ஐஸ்வர்யவான் உவமை பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தவறாக போதிக்கப்பட்டு இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. பட் அதே சமயத்தில் அதாவது ஒரு சாதாரண ஒரு பேச்சு ஒரு இடத்துல பேசினா அது எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இது தேவனுடைய சத்தியம், இது பைபிளுங்க, டைரக்டாக தேவன் கொடுத்த வசனம். இதில் வந்து நம்ம எந்த பண்ணிடக்கூடாது, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடணும், இல்லைன்னா தவறுனா தவறுன்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் தவறாக என்ன பண்ணிடக்கூடாது, போதிச்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நல்லா கவனிக்க. ஏன் அப்படின்னா இந்த வேதம் குறைவற்றது, எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ இந்த அடிப்படையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நரகமே இல்லையா? அப்போ தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையே இல்லையா? இல்லையா? அப்போ தண்டனையே இல்லையா? அப்போ இன்னும் தப்பு செய்யணும் ஒரு எண்ணம் தானே வரும். அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அதான் கடைசியாக சொன்னது. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு. பைபிளில் கிளியராக இருக்குது. அதையத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வந்து நம்ம அடுத்த ஒரு பாடத்தில் தான் பார்க்க முடியும். ஒரே நாளில் எல்லாமே பார்க்க முடியாது. 31,000 வசனங்கள் உண்டு. ஒவ்வொரு வசனத்திற்கும் எவ்வளோ அழகாக தேவன் மீனிங் வச்சுருக்கார் தெரியுங்களா? அவைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி படிக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு காரியத்தை அது என்ன என்பதை நம்ம கவனிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு முக்கியமான பாடத்துக்குள்ளே போக போகிறோம். அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நியாய தீர்ப்பின் நாள், த ஜட்ஜ்மெண்ட் டே, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நியாய தீர்ப்பு. அப்போ தேவன் வந்து தவறு செய்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரா இல்லையா? நம்ம கொடுக்குறார். அதனால தான் இன்னைக்கு இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா அவரவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சில பேர் படிச்சுட்டு இன்டர்பிரட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, வியாக்கியானங்கள்.
ஸோ அது வந்து தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் என்ன மைண்டில் வச்சுட்டு வசனத்தை எழுதினாரோ அதை வந்து தேவ திட்டமாக நம்ம வந்து விளக்கி சொல்லணும். விளங்கலின்னா பேசாமல் இருந்துடணும், அவ்வளோதான். விளங்கிடுச்சுன்னா அது வேத வசனங்களின் அடிப்படையில் இருக்குதான்னு பார்க்கணும். எந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் சரி. இப்போ நாங்கள் கூட பேசக்கூடிய சத்தியங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க தெரியுமா, ஒரு சந்தேகமாகவே பாருங்கள், இவங்க என்ன தான் சொல்ல வராங்க. புரியுதா? நாங்கள் வந்து சத்தியத்தை மட்டும் சொல்கிறதுனால நாங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. பைபிள் வசனத்தை மட்டும்தான் சொல்ல போகிறோம். வேறு எந்த ஒரு எங்களுடைய கதைகளை பற்றிலாம் நாங்கள் பேசுகிறதுக்காக வரல. வேத வசனம் இப்படி சொல்லுதுங்க, நீங்கள் பாருங்கள். சரியா? அப்போ நீங்கள் எப்படி இந்த சப்ஜெக்டெல்லாம் பார்க்கணும்னா எங்களை கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்க என்னமோ சொல்ல வராங்க, சரி என்ன தான் சொல்கிறாங்க கேட்போமே. இவங்க சொல்லுவது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கா இல்லையா பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசுவாச்சா போதும். சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கா இல்லையா? பயம் இருக்குது தானே? இருக்குது. எப்படி நியாய தீர்ப்பு அப்படின்னா எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாரத்தோடு அப்படியே வரப்போகிறார், வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் அப்படி உட்காருவாராம். சரியா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் அப்படி உட்கார்ந்து இப்போது நல்லது பண்ணவங்களெல்லாம் எங்கே கொண்டு போக போகிறார்? பரலோகத்துக்கு கொண்டு வர போகிறார். அந்த பரலோகம்ங்கிறது எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு பரலோகத்துக்குள்ளே அப்படியே பறந்து அப்படியே போகும்ல. சரியா? அப்படி உள்ளே போகும்போது எங்கே பார்த்தாலும் தங்க மாளிகை, எங்கே பார்த்தாலும் தங்கத்திலே இருக்கு. சரியா? அப்போது தேவன் வந்து அந்த அந்த ஒரு பரலோகத்துக்குள்ளே கொண்டு போனால் அப்படியே தங்கத்திலேயே மாளிகைகள், கூட கோபுரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள் எல்லாம் தங்கம். அப்போ அதில் அப்படியே நம்ம பறந்து அப்படியே போயிட்டுருக்கலாம். இதுதான் இது பரலோகம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணவங்க எல்லாம் இப்போ எங்கே கொண்டு போக போகிறார்? நரகத்தில் கொண்டு போய் அங்கே போட போகிறார். ஸோ இதை குறித்து ஒரு வீடியோ நம்ம பார்க்கும்போது அப்படியே தவறு பண்ணவங்கெல்லாம் வரிசையாக வந்து ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், நீ நரகத்தில் போ அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஏற்கனவே போன தடவை அதுக்குரிய விளக்கம் சொல்லிட்டோம். ஒவ்வொருத்தரையாக வரிசையாக நிற்க வச்சு நீ வந்து என்னை தெரியுமா தெரியாதா? தெரியாது. உடனே நீ எங்கே பாரு, ஒரு படிக்கட்டுறது கீழே இறங்கு, அங்கே நரகத்தில் போ, அங்கே எண்ணெய் சட்டியில் போட்டு நீ வாட்டுவாங்க, அப்புறம் நெருப்பில் போட்டு எரிவாங்க, நீ எரிஞ்சிட்டே இருக்கணும், கத்தப்படாது. புரியுதா? நீ என்ன பண்ணணும், எரிஞ்சிட்டே இருக்கணும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, கத்தப்படாது இல்லையா? அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாரும் பயங்கரமாக குய்யோ மையான்னு கத்துறான். ஆண்டவரே காப்பாற்றுங்க. ஆண்டவர் ஒரு மைண்டே பண்ணுறதில்லை. நீ தப்பு பண்ணிட்டில்ல, நீ அவ்வளோதான், நீ தீர்ந்தப்போ எத்தனை வருஷம் நீ சதா காலம் நெருப்பில் எரிஞ்ச சாகு கூட இல்லை, நெருப்பில் எரிஞ்சிட்டே அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் இன்றைக்கி உலகத்தில் தேவன் வந்து தவறு பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு அநேகம் பேர் வேத வசனம் சொல்லாத சில விஷயங்களை புரியுதுங்களா உண்மை என்று நினைச்சு விசுவாசிக்கிறாங்க. சரியா? ஆனால் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, அல்டிமேட்டா தேவனுடைய திட்டம் என்ன? நம்ம அதான படித்தோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படித்தோம் இல்லையா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாக இருந்தது. அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாக இருந்தது, பின்னையே ஒருத்தனை படைச்சார், தப்பு பண்றவங்கள நரகத்தில் செல்லும்படி தானே அப்படின்னா இருக்கு, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை ஆதாமுடைய சந்ததியிலே உருவாக்கணும். அதுதாங்க தேவனுடைய திட்டம். மகா மகா அருமையான திட்டம் அது. எல்லா பாவிகளும் சந்தோஷப்படுற திட்டம். எல்லா பாவிகளுக்கும் மனம் திரும்புவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டம். அதுதாங்க தேவ திட்டம். சரியா?
அப்போ இந்த பூமியில படைச்ச பாருங்க, ஆதாமிலிருந்து வந்தவங்க எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமா. அப்படின்னா அப்போ எல்லாருக்காக தானே கிறிஸ்து உயிரை கொடுத்தார். அப்போ பாதி பேர் நரகத்தில் போறதுக்கும் பாதி பேர் மோட்சத்தில் போறதுக்கும் தான் அவர் விரும்புவாரா? அவர் என்ன விரும்புகிறார் வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். தயவு செய்து கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, இந்த வசனத்திலே ஒரு சத்தியம் இருக்கு, அந்த சத்தியத்தில் ஒரு ஆர்டர் இருக்கு. கவனிங்க, அவருடைய பிளான் அல்லது அவருடைய விருப்பம் என்னன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் ரட்சிக்கணும். அதாங்க அவருடைய பிளான், அதாங்க அவருடைய திட்டம். அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவரார். அப்ப அவருடைய விருப்பமே எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் தாங்க சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். நல்லா புரிஞ்சுங்களா? இதை இன்னைக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, யாராவது நம்ம பார்த்துட்டோம்னா, சகோதர சொல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமாங்க, நான் இந்த வருஷம் இத்தனாம் தேதி இத்தனாவது ரட்சிக்கப்பட்டேன். ஓகே, சரி. மற்றவங்களாம், உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படல இல்லையா? மற்ற ரிலிஜன் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படல. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுறதோ அதான் வசனம். அப்படியல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். தட் இஸ் சால்வேஷன். அதுதாங்க ஒரு ரட்சிப்பின் திட்டம். அப்போ தேவனுடைய திட்டம் பறந்து விரிஞ்சது. கவனிங்க, எல்லா மனுஷரையும் முதல்ல அவர் என்ன பண்ணுமா, சால்வ் பண்ணவங்க பிரச்சனையை, சால்வேஷன், எல்லாத்தையும் முதல் ரட்சிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்கணும். அதுதாங்க தேவனுடைய திட்டம். அப்போ இன்னைக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கான்னா, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு பவுல் சொன்னார். சரி, அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்து பிறந்திருக்காங்க பாருங்க அவங்க, அப்புறம் கிறிஸ்துவ தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் அப்போ ரட்சிப்பு. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு மட்டும் ரட்சிப்புன்னு இங்க பவுல் சொல்றார். சரி, அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கிமு பைபிள் காலக்கணக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4000 வருஷம். இப்போ கிபி 2000 வருஷம், 2020 இருக்கிறோம். அந்த 4000 வருஷங்களா எத்தனை கோடி ஜனங்கள் பிறந்திருப்பாங்க, வளர்ந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியலையே. அப்போ அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு இல்லையா? இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பொய்யராயிடும். ஏன்? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சாதான் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புனா ஜீவன். அப்போ கிறிஸ்துவுக்கு பின்னாடியாவது எல்லாருக்குமே கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சானே இல்லையே. புரியுதுங்களா? இன்னைக்கு என்னென்னமோ சொல்லி நம்ம எல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்தியாவில் இன்றைக்கி 9%, 4%, 5% தான் அங்கே இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? அப்போ மற்றவங்கெல்லாம் தெரியாதுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம், ஏதோ கிறிஸ்தவர்கள் ஜீசஸுங்கிறாங்க, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் படித்தவங்க, வேறு ஏதாவது ரிலீஜனில் இருந்த படித்தவங்களுக்கு சில வசனங்கள் தெரியும், அவ்வளோதான். புரியுதுங்களா? தேவனுடைய திட்டம், அவருடைய அன்பு, அவருடைய ரட்சிப்பின் திட்டம், சிலுவை, இது அதனுடைய மேன்மை தெரியாது. அப்படின்னா இவ்வளவு காலங்கள் தெரியாமல் இருக்கிற ஜனங்களை தேவன் நீ தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால் நரகத்தில் போட போகிறாரா? அப்படின்னா இந்த வசனம் தப்பாயிடுமே. எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் அவரை பற்றி தெரிஞ்சாதான் ரட்சிப்பு. இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ அவங்களுக்கு தேவன் தெரிய வைப்பாரா, தெரிய வைக்க மாட்டார்? இல்லை, அதெல்லாம் முடியாது, என்னை பற்றி தெரியாதா, நீ அழிஞ்சு போ, நீ நரகத்தில் போன்னு சொல்லுவாரா? அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் தெரியாமல் விட்டுட்டாங்களே. இப்போ அந்த தெரியாமல் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன ஒரு பதில் வச்சிருக்கார் வாசிக்கலாம். ரொம்ப கிளியரான பதில் வச்சிருக்கார் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருக்கிறார். எவ்வளவு கிளியரா சொல்லிட்டார் பாருங்க. தேவன் பாருங்க, அவர் மகா மகா ஞானம் உள்ள கடவுள், அவருக்கு தெரியும் எல்லாமே இல்லையா? அறியாமை உள்ள காலங்களை தேவன் கண்டுக்காம விட்டுட்டாராம். ஏன்? அவங்களுக்கு அறியாமை. நம்மளும் இன்னைக்கு அப்படித்தாங்க, அறியாமையா இருக்கிறவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? தெரியல, அவங்களுக்கு தெரியலங்கிற போது அவங்க என்ன பண்ணுவாங்க?
அப்போ தெரிஞ்சுக்க வைக்கிறதான ஞானம், அதுதான் அன்பு. அதனால தான் தேவன் இங்கே பாருங்கள், அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். எப்போ? அது ஒரு டைம் வச்சுருக்கார் பாருங்கள். அடுத்த வசனம் பாருங்கள், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஏற்கனவே அறியாமல் உள்ள காலங்களை தேவன் கண்டுக்காமல் விட்டார், பாவம் தெரியல. ஆனால் தெரியாமல் விட்டுறதுங்கிறக்கா அப்படியே விட போகிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். அப்படின்னா மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை என்ன செய்ய போறாராம்? பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால ஒரு நிச்சயத்தை நமக்கு வழங்க பண்றாராம். புரியுதுங்களா? இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு நாள் வச்சிருக்கார், அந்த நாள் ஒரு டைம் வருதா? ஒரு நாள். அதில் தேவன் தாம் நியமித்த ஒரு மனுஷனை கொண்டு இந்த பூமியை நீதியாய் நியாயந்தீர்க்க போறார். அந்த நியாய தீர்ப்புக்கு விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எந்த மனுஷனை கொண்டு ஒரு நியாயம் தீர்க்கிறாரோ அவரை உயிர் தெழுப்பி அந்த உயிர் தெழுதலுடைய நிச்சயத்தை வேற கொடுத்துருக்காராம். புரியுதுன்னா? எல்லாத்தையும் நரகத்தில் போட்டு வாட்டுற நிச்சயத்தை சொல்ல, உயிர் தெழுப்பினதுனாலே அந்த நிச்சயத்தை நமக்கு கொடுக்குறார். ஸோ அப்போ நான் அந்த தாம் நியமித்த மனுஷனை கொண்டுன்னு யாரை சொல்கிறாரு? யோவானில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரெஃபரன்ஸ் கொடுக்குறா பாருங்க. 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தையும் நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க போறார். அப்போ அந்த நியாய தீர்ப்பினுடைய கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறாரா? என்ன நிச்சயம் தெரியுமா? அவர் உயிர் தெழுந்துட்டார். இப்போ கேள்வி, அன்பு சகோதர சகோதரிகளே, கேள்வி நல்லா புரிஞ்சுக்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக செத்தார்? சரி, யாருக்காக செத்தார்? நீதிமான்களுக்காவா? அப்படியா இருக்கு பைபிள்ல? யாருக்காக? பாவிகள். அப்படின்னா இங்க யாரு நீதிமான்கள், யாரு பாவிகள்? எத்தனை பேர் கவனிச்சு பாருங்க. எல்லாமே பாவிகள் இருக்கு. நம்ம பிறந்ததே இதில் தான், பாவத்தில். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பாவிகளுக்கு தாங்க தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கார். இப்போ என்ன நிச்சயம் கொடுக்குறாருன்னா, நீங்க பாவிக தான், நீங்க மனம் திரும்புவதற்கு தான் என்னுடைய அன்பை நான் காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ மனம் திரும்பணும்னா நீங்க ஏற்கனவே மரணத்தில் இருக்கிறீங்க. இப்போ நீங்க மனம் திரும்பி நல்லவர்களாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன செஞ்சாகணும்? அவங்க உயிர்த்தெழுந்து வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஏன்? இவங்க பாவத்தின் சம்பளம் மரணம், போயிட்டாங்க. இப்போ இவங்க உயிர்த்தெழுந்து வரணும்னா இவங்க செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தர் என்ன ஆகணும்? போ, அந்த தண்டனையை வாங்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை வாங்கினார். வாங்கினதுனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாராம். என்ன நிச்சயம் தெரியுமா? நீங்கள் உயிர் தெழுந்து வருவீர்கள். அதுதான் அந்த நிச்சயம். ஸோ அந்த நிச்சயத்தை எப்போ நிச்சயம் பண்ணுறார் அப்படின்னா, அவர் இந்த பூமியில் ஒரு மகா பெரிய நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அதனால தான் இதுக்கு பேரே நியாய தீர்ப்பின் நாள். நல்லா புரிஞ்சுக்கலாம், த ஜட்ஜ்மெண்ட் டே. அப்போது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். பைபிளில் ஒரு சில தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள வேணும். சரியா? ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னா ஒரே ஒரு நாளில் ஒட்டுமொத்த உலகத்தையும் நியாயம் தீர்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக. அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார் பேதுரு மூலமாக. அந்த ஒரு நாள்ங்கிறது பாருங்க, பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாத தெரிஞ்சுக்காம விட்டுறாதீங்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம், 1000 வருஷங்கிறது ஒரு நாள். அப்போ அவர் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஓ, ஏற்கனவே ஒரு நாள் வச்சார் பாருங்க, புசிக்கும் நாளிலே வச்சாரா? அந்த புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதனால தான் முதல் 1000 இயர்ஸ், முதல் 1000 வருஷம் அதுக்குள்ளேயே ஆதாம் செத்துட்டார் 930 வருஷத்தில். ஏற்கனவே ஒரு நாளை குறிச்சார், எதுவும் செட் ஆகலை, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதைத்தாங்க வசனம் சொல்லுது. அப்போ இன்னொரு 1000 வருஷம் இருக்கு. இதுக்காகவே ஜனங்களை நியாயந்தீர்க்கிறதுக்காகவே தேவன் ஒரு 1000 வருஷத்தை வைக்கிறார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுக்கு தாங்க வேதம். நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் நிறைய பேர் இதை சொல்லி சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்குற மாதிரி இல்லை. 1000 வருஷ அரசாட்சி இது சொன்னாலே எல்லாத்துக்கும் என்னமோ 1000 வருஷங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இது பைபிள் இருக்கிற சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒருத்தரும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை.
அதனால இதை குறித்து யாருமே பேசுறதில்லை. நான் தயவு செய்து குற்றப்படுத்துறதை நினைக்காதீங்க. ஏன்னா இதால் நம்மளாம் 2020 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேதத்துக்குள்ள எவ்வளவு பொக்கிஷங்கள், எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கு தெரியுங்களா? எதையுமே தெரிஞ்சுக்காம நம்ம சுயநலத்துக்காக மட்டும் பைபிள் எடுத்து வச்சுட்டு அப்படியே சில வசனங்களை வாசிச்சுட்டு போனோம்னா இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தோட நாமளும் அழிய போறோம். எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உண்மையான வசனங்களை நம்ம ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்திலே ஒரு மகாபெரிய மேன்மையை நம்ம வாங்க போறதை உறுதி பண்ணலாம். அதை ஏற்கனவே 2ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல பார்த்துட்டோம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்க பின்னாடி வந்தமே, பார்த்தீங்களா என்ன கிடைக்கும் கேட்டாங்க இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ராஜ்யத்தில் ராஜாவா இருக்கும்போது இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் என் பின்னாடி இடுக்கமான வாசல்ல வந்தீங்களோ அத்தனை பேரையும் ராஜாவா உட்கார வைக்கிறேன் சொன்னாரா? இதுக்கு தாங்க இந்த 1000 வருஷம். இந்த 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியை ஸ்தாபிக்கப்படும் போது பாருங்க, தேவனுடைய திட்டம் பாருங்க எப்படி இருக்கு. அதனால தான் அந்த 3ஆம் உலகத்தை குறித்து சொல்லும் போது அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம்ங்கிறது புதிய அரசாட்சி, வானத்து நட்சத்திரம் படிச்சோமா இல்லையா? புதிய பூமிங்கிறது இந்த பூமிக்குரிய அந்த நிலைமை. அப்போ 2 கவர்மெண்ட் தேவன் ஃபார்ம் பண்ண போறார். ஒன்று பரலோகத்தில், இன்னொன்று பூலோகத்தில். பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மட்டும் ராஜாவாக அரசாள போறதில்லை. அவர் ஒரு திருச்சபையா ஒரு குரூப்பை இந்த பூமியிலிருந்து எடுக்கிறார். அவங்களுக்கு இப்போ என்ன கொடுக்குறாருன்னா, கடைசியா யூடியூப் மூலம் ஃபேஸ்புக் மூலம் ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தயவு செய்து இதை அசட்டை பண்ணிடாதீங்க, உட்கார்ந்து கேட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க தேவனுடைய திட்டம், அதில் நம்முடைய பங்கு என்ன. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அரசாள வர்றார். ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பூமியில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்க, கெட்டது பண்ணவங்கெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்கன்னெல்லாம் கேள்விப்பட்டோமே. ஆனால் ரோமருக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? இந்த பூமியில் நீதிமான் ஒருவனும் இல்லை. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-12 பாருங்க. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, அப்புறம் எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தங்கூட இல்லைன்றார். அப்ப எல்லாருமே எங்க தான் போயாகணும்? எங்க தான் போகணுங்க? நரகத்துக்கு தான் போகணும் இல்லையா? அதே மாதிரி மற்ற ராஜாக்கள் புஸ்தகத்தில் பாரு, 1 ராஜாக்கள் 8:46 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. படிச்சிருக்கோம் இல்லையா? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்படின்னா எல்லாரும் பாவம் செஞ்சாச்சு. ஓகே ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவா வரப்போறார். இப்போ என்ன பிரச்சனை தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றாருனாலே நிறைய பேருக்கு ஒரு ஒரு பயம், புரியுதுங்களா? ஏன்? அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றார் அப்படின்னா என்ன பயம் வந்துருக்கு தெரியுமா? நாம் செஞ்சதெல்லாம் தெரிஞ்சு போயிருமே என்னமோ, அப்படி ஒரு பயம் எல்லாருக்குமே. நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றாருனாலே முடிஞ்சு. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றாருனாலே, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னாலே நமக்கு பயமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நியாய தீர்ப்பு கொடுக்க வரார் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? இப்போ பயம். ஏன்? அதான் பைபிள் சொல்லிருச்சு, ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை, எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே கெட்டு போயிட்டாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் என்னதான்? இப்போ எல்லாருக்கும் நரகம்தான். அந்த மாதிரி ஒரு சிந்தனை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஸோ பயந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இதுதான் மக்களுடைய பார்வை. இப்போ பைபிளுடைய பார்வைக்குள்ள போகலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பார்வைக்குள்ள போகலாம். சரியா? இப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து நியாயந்தீர்க்க இங்கே பூமிக்கு வரப்போறார், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு பயமா சந்தோஷமா? அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டீங்க? பயமா இருக்கு இல்லையா? ரைட். இப்போ ஒரு வசனம் வாசிக்க போகிறேன், கவனிங்க. அந்த வசனம் வாசிக்கிற போதே அந்த வசனம் வாசிக்கிற கேட்ட சூழ்நிலை என்னன்னு சொல்லுங்க. சரியா? 96ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். அதாவது எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் அப்படியே ஒரு அப்படி மைண்டில் வைங்க. வானங்கள் மகிழ்ந்து,
சரியா? பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. இப்படித்தாங்க வாசிக்கணும். வசனம் அது என்ன அடிப்படையில் சொல்லியிருக்கோ அந்த துணியில வாசிக்கணும். மைண்டுக்குள்ள அப்படி வச்சுட்டு வாசிக்கணும். சரியா? உங்களுக்கு புரியறதுக்காக அந்த வசனம் வாசிக்கிறேன். வேற ஒன்று. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. அடுத்த வசனம் பாருங்க. நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். இப்படி படித்தா எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனம் படிக்கும் போதே பயமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா? இல்லையா? காட்டு புஷ்பங்கள் எல்லாம் கம்பீரிக்கும், வானங்கள் மகிழ்ந்து களிகூறுவதாக. கேட்கும் போதே பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னறிவிக்கிற மாதிரி இருக்கிற வசனம் இது. சரியா? அப்போ எந்த டைம்ல இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வெளிப்படும் தெரியுங்களா? அடுத்த வசனம் பாருங்க. சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன புரிஞ்சுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார்னாலே இந்த பூமியை பூரிச்சு போயிடுவான். இப்படித்தான் இருக்குது பைபிள்ல. பயம் இல்லை. புரியுதா? ஒரு பயங்கரமான சந்தோஷம். பயங்கரமான சந்தோஷம்னா நல்லா புரிஞ்சுங்க இல்லையா? ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நியாயந்தீர்க்க வர்றார்னாலே இந்த பூமியை பூரிச்சு போயிடுமா. அப்படின்னா நம்ம நினைச்சது பயமா இருக்கு, என்னமோ ஆயிருமோன்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றார்னாலே இந்த பூமியை பூரிச்சு போயிடும். சரி, இப்ப அவர் என்ன செய்றார் பாருங்க. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இது அப்படியே சாதாரணமாக படித்தா புரியாத அன்புக்குரிய சோழலை. ஒவ்வொரு வசனமும் தேவ திட்டத்தை உள்ளடக்கிய வசனங்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்து 2 வகையான நியாய தீர்ப்பு செய்கிறாரா. இந்த பூலோகத்தை ஒரு நீதியான நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு வரார், ஜனங்களை சத்தியத்தியான நியாய தீர்ப்பில் கொண்டு வரார். அப்போ நீதியான நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு, சத்தியத்தில் நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. சத்தியம்னா தெரியும் இல்லையா? அது என்னங்கிற பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்கும் போது இந்த பூமி எப்படி இருக்குமா? பூரிச்சு போயிருக்கும். சமுத்திரமும் அதன் நிலைவும் முழங்கிரும். புரியுதுங்களா? சந்தோஷ சமாதானம் இந்த பூமியில் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மகா பெரிய கொண்டாட்டம். இதுதாங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும்போது. இதைத்தான் 96ஆம் சங்கீதத்தில் சொல்றார். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிலைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் கரிகூடுவதாக. கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் அப்பொழுது கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த 2 வசனத்தை அடுத்த படத்தில் கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. பூலோகத்தை நீதியோடு நியாயம் தீர்ப்பாராம், ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. பூலோகம் வேற, ஜனங்கள் வேறையானா? ஆமாங்க. அதனால தான் 2ஆ பிரிக்கிறார். பூலோகம் என்பது இந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய அமைப்புகள். இது யாருடைய கையில் இருக்கு? 2ஆம் உலகம் படித்தோம் இல்லையா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான் கையில் இருக்கு இந்த பூலோகம். அதுக்குள்ள ஜனங்க பாவம் தெரியல, சத்தியம் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பைபிள் எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க, உள்ள என்ன சத்தியம்னு தெரியல, பாவம் இல்லையா? அப்போ இந்த பூலோகங்கிறது சாத்தானுடைய அமைப்புகள் ஒரு நீதியான நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். அதே சமயத்தில் ஜனங்களுக்கு சத்தியத்தில் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாராம். புரியுதா? அப்போ இந்த பூலோகம்ங்கிறது சாத்தானுடைய அமைப்பு. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த சாத்தானுடைய அமைப்புகள்னால தான் இன்னைக்கு ஜனங்கள் நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் வாழவும் முடியாம சாகவும் முடியாம இருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் சாத்தானுடைய அமைப்புகள். சரி, இதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நீதியான நியாய தீர்ப்பு கொடுப்பார்னா என்ன கொடுப்பார் சொல்லுங்க? என்ன கொடுப்பார் சொல்லுங்க? அழிவுதான் இல்லையா? ஸோ இதை குறித்து தான் வேதம் சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த அழிவு இந்த பூமியில் பேரழிவாக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ கொரோனா அதுக்கு ஆரம்பம். நல்லா கவனிங்க,
கொரோனா வந்து ஆரம்பம். உலகளாவிய பிரச்சனை தேவன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் கடைசி காலம் உலக மகா யுத்தம் வரப்போகுது. அது ஏற்கனவே படிச்சிருக்கோம். டீட்டெயிலாக வரக்கூடிய கிளாஸில் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் இந்த 3ஆம் உலக யுத்தம் வரும், எந்த நாடு ஜெயிக்கும், அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு என்ன நடக்கும், எல்லாமே பைபிள் இருக்குங்க. எல்லாமே பைபிள் இருக்கு. உட்கார்ந்து 1 மணி நேரம், வாரத்துக்கு 2 மணி நேரம் நீங்கள் கேட்டிங்கனாலே போதும். எல்லாமே பைபிளை ரிவீல் பண்ணிடலாம். அது தேவன் ஏற்கனவே அதை எழுதி வச்சிட்டார். சரி, அப்போது இதுக்கு அந்த மகாபெரிய உபத்திரவ காலம் இந்த பூமிக்கு வரப்போகுது. இதுக்கு தேவன் சில பேர்கள் கூட வச்சிருக்கார். அர்மகதோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3ஆம் உலக யுத்தம், மப்பும் மந்தாரமான நாள், அழிவும் பாழ்கடிப்புமான நாள். நிறைய அந்த வசனங்கள் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். ஒரு மகா பெரிய பேரழிவை இந்த பூமியினுடைய அமைப்புகள் சந்திக்கும். சாத்தானுடைய அஸ்திபாரமே இந்த பூமியில் இல்லாமல் போயிடும் இன்னும் கொஞ்ச நாள். அவனுடைய மூட நம்பிக்கைகள், தவறான கொள்கைகள், கோட்பாடுகள், விக்கிரக ஆராதனை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிருமா இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போது இந்த உலகத்தினுடைய அமைப்புகளுக்கு தேவன் வந்து ஒரு அழிவை வச்சிருக்கார். அதுதான் நீதியான நியாய தீர்ப்பு. அதே சமயத்தில் பாவங்க உலக ஜனங்கள், அவங்களுக்கு என்ன சொல்லலாம், அவங்களுக்குன்னு சொல்கிற விட நம்மளுக்கு, நம்ம எல்லாருமே உலக ஜனங்கள் தானே. இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. வசனம் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸஸில் என்ன பார்த்துட்டு இருக்கிறது தெரியுங்களா? வசனத்துக்கு கொடுக்குற சத்தியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி நிறைய பேர் வசனம் தெரியும், அந்த வசனத்துக்குள்ள சத்தியம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், உலகத்தை வந்து ஒரு மகா பெரிய அழிவுக்குள்ள அமைப்புகளை கொண்டு போயிடுவேங்கிறார். அதே சமயத்தில் உலக ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, சத்தியத்திலே நியாயம் தீர்ப்பார். படித்தோம் இல்லையா? பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். அப்போ சத்தியம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ட்ரூத்? ட்ரூத்னா தெரியுமில்ல, உண்மை. அதைத்தான் நம்ம தமிழில் சத்தியம்ங்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். சத்தியம்தான் உண்மை இல்லையா? அப்போ எது உண்மை? யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. உம்முடைய வசனமே சத்தியம். அவ்வளோதாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுதா? வசனம் மட்டும்தான் உண்மையா? அப்போ மற்றதெல்லாம் எல்லாமே பொய். ஒருவேளை நாங்கள் இந்த வசனத்தை சொல்லாம வேற ஏதாவது கதை பேசணும்னு வச்சுங்க, அதெல்லாம் என்னதான்? பொய் தான். எங்களை குறித்து நாங்கள் பூஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பொய் தான். புரியுதுங்களா? வசனத்தை குறித்து மட்டும்தான் பேசணும். ஏன்? வசனம் ஆண்டவருடையது இல்லைங்களா? அப்போ இதனுடைய காரியங்கள் எல்லாமே, எல்லா புகழ்ச்சிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரியவராக இருக்கார். அவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது. அவர் தான் சொல்கிறார் பாருங்க, உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நம்ம எதைத்தான் பார்க்கணும்? வசனத்தை தாங்க பார்க்கணும். வசனம் பேசுகிறவங்களுக்கு கூட பார்த்துறாதீங்க, வசனத்தை மட்டும் பாருங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வசனம் ஆண்டவருடையது. வசனம் யாருடையது? ஆண்டவருடையது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனுடைய அல்டிமேட் திட்டமே பாருங்க, எந்த வசனமா தாங்க சொல்லுது. உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரல, ரட்சிக்கணும் இல்லையா? உலகத்தை ரட்சிக்கணும். உலகம்னா இந்த பூமி உருண்டைவா இல்லையே? அந்த பூமி உருண்டைக்குள் இருக்கிறாங்க பாருங்க மனுஷர்கள். அவங்க தாங்க தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷர்கள். தேவனுடைய சாயலை இழந்துட்டாங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். எவ்வளோ கிளியரான போதகம், எவ்வளோ அருமையான ஒரு போதகம் பாருங்க. அப்போ இழந்து போனதை தேடுறதுக்கு தான் வந்தார். அதனால தான் அவருடைய இந்த பூமியில் ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும்போது பாருங்க, 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். பாருங்க, கர்த்தர் வந்து இந்த பூமியில அவர் ராஜரீகம் பண்ணும்போது இந்த பூச்சக்கரம் அசையாதபடி எப்படி இருக்குமா? உறுதிப்பட்டிருக்கும்.
3ஆம் உலகம் சப்ஜெக்ட்டு எல்லாம் படிச்சிருக்க முடியும். இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். இதுக்கு அதான் நடந்துட்டு இருக்குது இப்போ. ஆனால் அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா அசையாத ஒரு ராஜ்யம். அப்போ அவர் ஜனங்களை கவனிங்க, நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். எப்படி? நிதானமா. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒருத்தரியா வரிசையாவா, உனக்கு என்னை பற்றி தெரியுமா தெரியாதா, தெரியலன்னா போ நரகத்துக்கு போ, நீ உன்னை பற்றி உன் பேர் என்ன, கிறிஸ்டியன் பேரா, இப்போ நீ மோட்சத்துக்கு போ, அப்படியே சொல்ல போறாரு இல்லையா. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதுக்கப்புறம் அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. அதுதாங்க இப்போ பாருங்க எப்படி அவர் செய்ய போறாருன்னா, இந்த உலக ஜனங்கள் அவங்களுடைய பாவங்களை மட்டும் தேவன் எண்ணி இருந்தார்னா இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷர் கூட இருக்க முடியாது. கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறா பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், பாருங்க, தேவன் அப்படி பார்த்திருந்தாருன்னு இந்த உலகம் நிற்காதுங்க. அவருடைய தெய்வீக நீதிக்கு முன்னால இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை இல்லையா, என்னைக்கோ சாம்பலா போயிடுக்கும். ஆனால் தேவன் பாருங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, மறுபடியும் ஒப்புரவாக்கி, எதுக்கு ஒப்புரவு எதுக்கு, ஒரு பிரிவு வந்துருச்சு. உலக ஜனங்கள்லாம் போயிட்டாங்க, பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் வர்றாருங்க, தன்னுடைய ஜீவனையை கொடுத்து ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திற்கு ஒப்புவித்தார். பவுல் சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுனது எல்லாமே ஒப்புரவாக்குதலின் உபதேசம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஆண்டவருடைய உபதேசம் அப்படிப்பட்ட உபதேசமானு இப்போ பார்க்கணும். அப்போ அவர் என்ன இதை குறித்து பேசியிருக்கார் பாருங்க. ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் மரிக்கிறதுக்கு முன்னாடி யோவான் 12:47 பாருங்க, ரொம்ப மைன்யூட்டாக வசனம் பாருங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், கவனிங்க, முதல் வருகையில் ஆண்டவர் பேசுகிறார். தயவு செய்து இந்த வசனங்கள் எல்லாம் கட்டாயமாக இதுக்கு முன்னால நம்ம இது ஒரு அர்த்தத்தோடு இதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு, தயவு செய்து எல்லாம் நல்லா கவனிங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. முதல் வருகையில் சொல்றார். புரியுதுங்களா? நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் இப்போ நான் உலகத்தை ரட்சிக்க தான் வந்திருக்கேங்கிறார். முதல் வருகையில் சொல்றார். இப்போ நான் நிறைய வசனங்கள் சொல்றேன், என்ற வசனத்தை கேட்டு ஒருத்தன் விசுவாசிக்காம போனா நோ ப்ராப்ளம்ட்டார். கவனிங்க, என் வசனத்தை கேட்டு ஒருத்தன் விசுவாசிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், அவ்வளோதான். அவனை நான் இப்போ நியாயம் தீர்க்க போறதில்லை. ஆக்சுவலாக நான் இப்போ வந்தது நியாயம் தீர்க்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதுக்கு வந்தேன். அப்போ அந்த ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்துட்டார். உலக ஜனங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தன்னுடைய ஜீவனையை கொடுத்து முதல் ரட்சித்துட்டார். முதல்ல எல்லாம் உயிர் தெழுந்து வாங்க, அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். பாவம் உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல. என்ன அருமையான ஒரு அன்பு பாருங்க, புரியுதா? அதனால தான் சொல்றார், முதல் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கார். படிச்சோமா இல்லையா? அப்போ அதே தான் இங்கே செய்கிறார். அப்போ முதல் வருகையில் வந்தபோதே சொல்கிறார், நான் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்கத்தான் வந்திருக்கேன். அதனால் இப்போ என் வசனத்தை ஒருத்தன் கேட்டு அதை விசுவாசிக்கலைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதே சமயத்தில் அடுத்த வசனம் பாருங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. முதல்ல என்ன சொன்னார்? என் வார்த்தைகள் ஒருத்தர் விசுவாசிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், அவ்வளோதான், நான் அவனை நியாயம் தீர்க்க வரல. ஆனால் இங்கே என்ன சொல்றார்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது அப்படின்னார். புரியுதுல்ல? ஸ்லாங் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னை இப்போ தள்ளி என் வார்த்தைகளை இப்போ ஒருத்தர் ஏற்றுக்கலைன்னா அவனை நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ நான் நியாயம் தீர்க்க வரல, இப்போ நான் ரட்சிக்க தான் வந்திருக்கேன். பட் அதே சமயத்தில் இப்போ என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஒருத்தர் ஏற்றுக்கலைன்னா அவனை நியாயம் தீர்க்கிற விஷயம் ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே, இப்போ நான் பேசிட்டு இருக்கிற பாருங்க, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். புரியுதா? கடைசி நாள். அப்போ முதல் நாள் ஒன்று இருக்கு இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கும் நாளிலே சொன்னாரா? அதுதான் ஃபர்ஸ்ட் நாள், முதல் 1000 வருஷம். த லாஸ்ட் டே, கடைசி நாளுங்கிறது கடைசி 1000 வருஷம். அதைத்தான் சொல்றார். அப்போ ஒரு 1000 வருஷம் அரசாட்சி ஒன்று வரப்போது, அதான் கடைசி நாள். அந்த நாளில் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வசனமே அவங்கள நியாயம் தீர்த்துரும். நான் டைரெக்டாக போய் நியாயம் தீர்க்கணுங்கிற அவசியமே இல்லைன்ட்டான்.
புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பேசின வசனங்கள் அத்தனை இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அப்படியே ஸ்டாக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கையில் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் எல்லார் கையில் இருக்கான்னா இல்லையே, எல்லார் கையில் இருக்கு, ஆனால் படிக்கல யாருமே. அப்போ நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்படின்னா கடைசி நாளில் என்ன நடக்கும்? உலக ஜனங்கள் செத்து போயிட்டாங்க, ஆண்டவர் அவங்களுக்காக மறிச்சிட்டார். அப்போ அதனுடைய ரியாக்ஷன் என்ன? அவங்க வாங்க வேண்டிய தண்டனை கிறிஸ்து வாங்கிட்டா. இப்போ செத்து போனவங்க என்ன ஆகணும்? இப்போ அந்த தண்டனையிலிருந்து என்ன செய்யலாம்? வெளியே வரலாம் இல்லையா? இதற்கு பெயர் தான் இந்த கடைசி நாளில் இதற்கு பெயர் தான் என்னது? உயிர் தெழுதல். அப்படின்னா செத்து போனவங்க எல்லாரும் உயிர் தெழுந்து வருவார்களா? மூன்றாம் உலகம் சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? உயிர் தெழுந்து வருவார்களா? வருவாங்க. வசனம் வாசிக்கலாமா? யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, கவனிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். நரகத்தில் உள்ள அனைவரும் வெளியே வருவாங்கன்னா இருக்கு. எல்லாம் செத்து போய் எங்க இருக்காங்க? பிரேத குழியில் இருக்கிறாங்க. அப்ப பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொன்னாரா இல்லையா? அப்போ உலகத்தில் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் படிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் என்ன படிக்கிறோம்? 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஸோ இதை குறித்து ஒரு அருமையான அதாவது ஒரு அனிமேஷன் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது இது ஒரு இமேஜினேஷனாக வச்சுருக்காங்க. வரும்போது பிரேத குழிகளில் எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம உயிர்த்தெழுதின் நம்பிக்கையில் தானே அடக்கம் பண்ணுறோம். செத்து போயிட்டா நம்ம கிறிஸ்தவ ஃபேமிலியில் நம்ம அடக்கம் பண்ணுறோம். சரியா? எதுக்கு கொண்டே நேரத்தில் புதைக்கிறோம்? ஆக்சுவலாக புதைக்கிற போதே வசனமெல்லாம் சொல்லித்தானே புதைக்கிறோம். உயிர்த்தெழுதலில் வருவாங்க, உயிர்த்தெழுதின் நம்பிக்கை. அப்போ உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இருக்கும்போது சும்மா புதைச்சிட்டு வந்தால் போதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாம் எந்திரிச்சு வந்துடுவாங்க. நான் கூட ஜோவியில் சொல்கிறது உண்டு. அப்போ எதுக்கு கல்ற கட்டுறாங்க? தயவுசெய்து தப்பாக நினச்சிடாதீங்க. கல்ற கட்டுறவங்க நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருந்தால் யாரும் கல்ற கட்ட வேண்டாம். மண்ணை மூடிட்டு வந்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவாங்க? எந்திரிச்சு வருவாங்க. புரியுதுனா? ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு வருவாங்க. அப்போ கல்ற கட்டுறோம்னு என்ன அர்த்தம்? இவன் மட்டும் எந்திரிச்சே வரப்படாது இல்லையா? அப்போ ஒரு வேளை இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது மண்ணை பறித்து பார்ப்பாங்க, மேலே காங்கிரீட்டாக இருக்கும். அட பாவிகளா, யார் எனக்கு கல்ற கட்டினது சொல்லுவாங்களா இல்லையா? இதோட ஜோவியில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அப்போது இதெல்லாம் அதாவது ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை விசுவாசிக்கணும். முதல்ல உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இன்னும் கொஞ்ச நாளில் தாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. யார் வருவாங்க? கிறிஸ்தவர்கள் மட்டுமா? அப்படி கூட சில போதனைகள் எல்லாம் உண்டு. கிறிஸ்தவங்க மட்டும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 24:15 வாசிக்கலாம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை. பாருங்க, நீதிமான்களும் அநீதிமான்களும் 2 பேரும் உயிர் தெழுந்து வருவாங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. படிச்சோம் இல்லையா? எல்லாருமே உயிர் தெழுந்து வருவாங்க. ஸோ அப்போ உயிர் தெழுந்து வந்துட்டாங்கன்னா கவனிச்சு பாருங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம வசனங்கள் படிச்சிருக்கிறோம். செத்து போகிறதுனா தூங்குறது, அவ்வளோதான். அப்போ தூங்கி எந்திரிச்சு வராங்க. அப்போ தூங்கி எந்திரிச்சு வரும்போது அவங்க எப்படித்தான் இருப்பாங்க? உலக ஜனங்கள் பழைய எண்ணம், பழைய சிந்தை, பழைய கொள்கை, கோட்பாடு இதில் தான் இருப்பாங்க. அப்போ மறுபடியும் பழைய நிலைமையில தானே வரப்போகிறாங்க.
அப்புறம் அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஜீவன் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அவங்களுக்கு எழுந்த ஜீவன் கன்ஃபார்ம் ஆகணும்னா அதான் பவுல் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ரட்சிக்கப்படுவாய் சொன்னார். அப்போ ஒரு மனுஷன் ஏன் செத்து போனான்? பாவம் பண்ணதுனால. பாவத்தின் சம்பளம் மரணம். அதில் அந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்ன தெரியுங்களா? பரிசுத்தத்திலிருந்து அவன் என்ன ஆயிட்டான்? அசுத்தத்துக்கு போயிட்டான். இவ்வளோதாங்க. புரியுதா? மனுஷன் முதல் ஆதாம தேவன் படைக்கும்போது ஒரு பாவமில்லாத நிலைமையில் படைச்சார். பாவமில்லாத நிலைமையில் இருந்தவன் இல்லையா, ஒரு பாவம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அசுத்தத்துக்கு போயாச்சு. அப்படியே ஜனங்கள் எல்லாருமே பாவம், அசுத்தம், மரணம் போயிட்டான். இப்போ இந்த ஜனங்கள் உயிர்த்தெழுது வரும்போது அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. அப்போ மறுபடியும் இவர்கள் ஜீவனுக்குள்ளே வரணும்னா, இவர்கள் பாவத்திலிருந்து மீண்டு வரணும்னா இவங்க என்னாகணும்? பரிசுத்தமாகணும். நல்லா புரிஞ்சுங்க. அல்டிமேட்டாக இதுதான், பரிசுத்தமாகணும். ஆதாம் தேவனுடைய கற்பனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வரைக்கும் நிர்வாணியாக இருந்தால் கூட அவர் பரிசுத்தமாக இருந்தார். என்னைக்கு கட்டளையை மீறினாரோ அன்னைக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட என்ன ஆயிட்டார்? இப்போ அசுத்தமாயிட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அது நிமித்தம் உலக ஜனங்கள் எல்லாருமே அசுத்தமாயிட்டாங்க. அப்போ உலக ஜனங்கள் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறதா தேவனுடைய சித்தமான இல்லை. இப்போ அவர்களை மறுபடியும் பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானதான் ஃபர்தராக அவங்க நித்திய ஜீவனோட தேவனோட அவங்க சஞ்சரிப்பான். அப்போ அவங்க பரிசுத்தமாகறதுக்கு ஒரு பரிசுத்தமான விஷயம் வேணும் இல்லையா? அதையே தாங்க தேவன் கொடுக்க போகிறார் அவருடைய ராஜ்யத்தில். வாசிக்கலாம், யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பார்த்தீங்களா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கும் இத்தனை ஒரு 6-7 கிளாஸ் கேட்டவங்க, நல்லா கேட்டு புரிந்தவங்களுக்கு தெரியும் இந்த பைபிளுடைய ஒரிஜினல் கோணத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சுகபோக பொருள் மாதிரி ஆயிடுச்சு. தாங்கள் நினைச்சதை கடவுள் செய்யணுங்கிற மாதிரி, புரியுதுங்களா? தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு புஸ்தகம் மாதிரி ஆயிடுச்சு. அல்ல, தேவன் உலகத்துக்கே ஒரு மகா பெரிய திட்டம் வச்சிருக்காரு. உலகமே பரிசுத்தமாக இருக்கு. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனமும் இந்த சத்தியமும் உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரிஜினலாக கிடைக்கவில்லை. அதனால தான் இன்னைக்கு மரணம், பாவம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களும் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. காரணம் என்ன? உம்முடைய வசனம் என்னன்னு இன்னும் தெரியல. சுகபோகத்துக்குரிய வசனங்கள், சுயநலத்துக்குரிய வசனங்கள், ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்கள், இதையெல்லாம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியல. முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், இதுதாங்க அஸ்திபாரம். இது தெரியணும். இது தெரியாம நம்ம எவ்வளவு பைபிளை பற்றி பெரிய ஸ்காலராக இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இது அதாவது ஒரு ஷார்ப்பான சத்தியம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுங்களா? முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். முதல் உலகத்தில் என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, நமக்கு தேவனுடைய திட்டத்தில் என்ன பங்கு? நம்ம இந்த சாதாரண பூமியில் கார் பங்களாவோட அப்படியே ஜாலியாக இருந்துட்டு எல்லாரும் மாதிரி செத்து போய் கடைசியில் கலரை கட்டிட்டு அப்படியே படுத்துக்கிறதா? அதுக்காக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக இருந்துட்டு போயிடலாம். அதுக்கு மேலே ஒரு விஷயம் தேவன் கொடுக்குறார். உலகத்தையே அரசாள போகிற ராஜாக்களாக ஒரு சிலருக்கு அந்த அழைப்பு வந்திருக்கு இல்லையா? அந்த அழைப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வசனம் எல்லாம். மற்றவங்களுக்கெல்லாம் அது வெறும் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதை நல்லா கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இது சத்தியம் வழங்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சோழி, அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார். உலக ஜனங்கள் உயிர் தெழுப்புறார். எல்லாம் அசுத்தமாக இருக்காங்க. இப்போ அவங்க பரிசுத்தமாகணும்னா என்ன பண்ணோம்? பரிசுத்தமாவதற்கேற்ற சத்தியம் அவங்களுக்கு போதிக்கப்படணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அறியாமல் உள்ள காலங்களை கண்டுக்காம விட்டார். இப்போ வந்துட்டாங்க, டைம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? அவங்க மேலும் சத்தியத்துக்குள்ளே வந்து அவர்கள் பரிசுத்தமாகணும். பரிசுத்தமானா தான் ஜீவனுக்குள்ளே போவாங்க. இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை தாங்க உலக ஜனங்களுக்கு அவர் பண்ண போகிறார். எப்போ பண்ண போகிறார்? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார்.
த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாள். சரியா? அப்படி ஆண்டவர் வரும்போது இந்த பூலோகத்தை அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்னு வசனம் சொல்லி தெரியுங்களா? நம்ம ஏற்கனவே 3ஆம் உலகம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், அப்படி ஆரம்பித்து அவர் வந்து பாருங்கள், ஏசாயா 11:3 அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், கவனிங்க, தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, ஒரு கமா கொடுத்துருக்கா. இது என்ன? அடுத்தது பூமியைங்கிறது புரியுதுல்ல? இங்க மனுஷரை பத்தி பேசல, ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? இந்த பூலோகத்தை அப்படிங்கிறது என்ன? இந்த பூமி சாத்தானுடைய அமைப்பு. இந்த பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து சாத்தானுடைய அமைப்புகளை தம்முடைய வசனத்திலே என்ன செய்ய போறார்னா ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். 2 விஷயம் நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த துன்மார்க்கமான இந்த பூமியினுடைய அமைப்புகள், ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் இருந்துட்டு இருக்கிறோம். 4 அமைப்பு இருக்கு இல்லையா? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம், 4 அமைப்புகள் படிச்சிருக்கோம் இல்லையா? துன்மார்க்கமான அமைப்புகள், இதுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த அமைப்புகளுக்கு ஒரு என்ன செய்ய போறாருன்னா தம்முடைய வாக்கின் கோலால் அடித்து அதை வழி நடத்தக்கூடிய துன்மார்க்கரை சங்கரிப்பார். இதான் நடக்கும். இது ஆர்டர் மாறி இருக்கு. முதல் இதைத்தான் செய்ய போறாரு ஆண்டவர். வந்தோடனே கம்ப்ளீட் அந்த உலக அமைப்புகளை வெளியெடுக்க போறார். அதுக்கப்புறம் உலக ஜனங்களை எல்லாம் உயிர் தெழுப்பி தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், பாருங்க, புரியுதா? யதார்த்தத்தின்படி நியாயம் விசாரித்து சிறுமையானவர்களுக்கு, புரியுங்களா, நிதானமாய் நியாயம் தீர்த்து தீர்ப்பு செய்வார். அப்படின்னா புரிஞ்சுதா? அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாவது போல் இருந்தார். அப்போது வரிசையாக வர்றாங்க. அதே மாதிரி யோசனை பண்ணுங்க. புரியுதா? ஒரு பொன்னுச்சாமி வர்றார். ஆண்டவரே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, நான் ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே இருந்துட்டேன், எனக்கும் தெரியாது, எங்கள் குடும்பத்துக்கும் தெரியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தாங்களே பார்த்தியா, உனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களே கேட்டையான்னு கேட்க மாட்டார். அப்படியாப்பா, உனக்கு தெரியலையா? உனக்கு தெரியறதுக்காகத்தான் இந்த ராஜ்யத்தை இந்த பூமியில் வச்சிருக்கேன். அப்போது இவங்களெல்லாம் தெரியாது பாவம். இவங்களுக்கெல்லாம் நீதியின்படி யதார்த்தத்தின் நல்லா தெரிஞ்சுக்கப்பா. உனக்கு தெரியறதுக்காகத்தான் இந்த ராஜ்யமே. என்னுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ, தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? இதுக்காகத்தான் என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நான் வைக்கிறேன். ஸோ நியாய தீர்ப்பு நான் பயந்துக்க வேண்டாம். நீ பாவத்தில் பிறந்தேன்னு எனக்கு தெரியும், நீ பாவிதான்னு தெரியும், தெரியாமையெல்லாம் நான் வரல இந்த பூமிக்கு. அப்படின்னா புரியுதா? தெரிஞ்சுதானே வந்தார். தெரிஞ்சு நீ பாவின்னு போட்டு எல்லாத்தையும் அடிக்க போகிறாரா? இல்லையே. பாவிகளை மனம் திரும்ப வைக்கிறதாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மிகப்பெரிய வேலை. அதை அடித்து செய்கிறாரா, அடி வாங்கி செய்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. அந்த மனம் திரும்பதில் அடித்து செய்கிறாரா, அடி வாங்கி செய்கிறாரா? ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க. புரியுதா? உயிர் தெழுந்து வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும், நான் அழிஞ்சு செத்து நாசமாக போயிருப்பேன், நான் எப்படி உயிரோட வந்தேன்னு கேட்பான். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு புரிய வைக்கப்படும். மனப்பூர்வமாக ஆண்டவர் பின்னாடி வந்துடுவாங்க. நாம் இன்னைக்கு வரவே மாட்டோம். மற்ற ஜனங்களெல்லாம் ஈஸியாக வந்துடுவாங்க. புரியுதுங்களா? நாம் தாங்க வரமாட்டோம். அப்படியே இப்படி நிற்போம், அப்படி நிற்போம். அப்படி நிற்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வசனம் ஆண்டவர் என்ன அழகாக அந்த வார்த்தைகளை நம்ம கொடுக்குறாங்க. நீதியின்படி யதார்த்தத்தின்படி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு தீர்ப்பு செய்ய போகிறோம். இது எப்போ நடக்க போகுது? ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்களே. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி எப்படி தெரியும்? அதுக்காகத்தானே இந்த ராஜ்யம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன செய்ய போகிறார் பாருங்க. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தாங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இந்த நிகழ்ச்சி முதல் நடக்கணும். இதெல்லாம் ஆர்டர்லயே இருக்கு, பைபிள்லயே இருக்கு. சமுத்திரத்தில் போனவங்க, மரணத்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள போனவங்க எல்லாரும் உயிர் தெழுந்து வரணும். அதைத்தான் சொல்ல. சமுத்திரம் தன்னில் உள்ளவைகளை உயிர் கொண்டு வந்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ளவைகளை ஒப்புவித்தது. யாவரும், இந்த இடத்துல ஒரு வசனம் கவனி, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள் இருக்கு இல்லையா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஏற்கனவே இந்த பூமியில் இவங்க செஞ்ச
நல்லது தீமைகளுக்கு இங்கே நியாய தீர்ப்படைந்தார்கள்ங்கிற மாதிரி இல்லை வசனம். உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் என்ன கிரியை செய்கிறாங்களோ அந்த கிரியைகளுக்கேற்ற ஒரு நியாய தீர்ப்பை தேவன் அவங்களுக்கு கொடுக்குறார் இல்லையா? ஏன் அப்படின்னா இவங்க ஏற்கனவே ஒன்றுமே தெரியாமல் தானே உயிர்த்தெழுந்து வந்திருக்காங்க. தெரிஞ்சா கிரியை செஞ்சுருப்பாங்க இல்லையா? அப்போ கிரியை செய்யறதுக்கு என்ன தெரியணும்? முதல் கிரியைனா என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்போ கிரியைனா என்னன்னு எங்கே இருக்கு? பைபிள் இருக்கு. அப்போ இந்த பைபிள் எப்படி இருக்கு உலக ஜனங்களுக்கு? தெரியல, ஒன்றுமே தெரியல. அதனால தான் அவர் என்ன செய்ய போறார் பாருங்க. அடுத்த வசனமே பாருங்க, வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, உயிர்த்தெழுந்து எல்லா ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. இதுதாங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எல்லா ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக அப்படி உயிர்த்தெழுந்து நிற்கும் போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு இருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன புஸ்தகம் திறந்தது? ஒரு புஸ்தகத்தை மாதிரி சொல்ல, புஸ்தகங்கள் அப்படிங்கிறார். புரியுதுல? இந்த புஸ்தகம் புஸ்தகங்கள்ங்கிற வார்த்தையே, அந்த புஸ்தகங்கள் வார்த்தை தாங்க பைபிள்னு நமக்கு சொல்கிறோம். ஆக்சுவலாக லத்தீன் மொழியில் கவனிங்க, புஸ்தகங்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா பேர்? பைபிள்னு பேர். பிப்ளோஸுங்கிற லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் இப்போ நம்ம பைபிள்னு சொல்கிறோம். பைபிள்னாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்னு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, பைபிள்னாலே கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்னு தான் அர்த்தம். சரியா? அப்போது இந்த இடத்துல நமக்கு புஸ்தகங்கள்ங்கிறது 66 புஸ்தகம். இந்த புஸ்தகங்கள் இந்த சரியாக திறக்கலை இந்த உலக ஜனங்களுக்கு, யாருக்குமே தெரில. அப்போ ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் வரும்போது முதல்ல தேவன் என்ன செய்வார்னா புஸ்தகங்கள் திறக்குவார். அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, மறுபடியும் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனப்பாடம் பண்ண சொல்ல போல் இருக்கு இல்லையா? முக்கியமான வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி சண்டே கிளாஸ் வை, அதுக்கப்புறம் பாட்டு நிகழ்ச்சி வை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம சர்ச்சஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி மறுபடியும் ஜெயிச்சு சொல்லுவார் போல் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. சுருக்கமாக சொன்னால் தேவனுடைய திட்டம் தாங்க பைபிள், தேவனுடைய அன்பு தான் பைபிள். அதை ஓப்பன் பண்ணுவார். அவருடைய திட்டத்தையும் அவருடைய அன்பையும் புரியாத ஜனங்களுக்கு அப்படி திறந்து காட்டுவார். அதெல்லாம் பைபிள் தான் இருக்கு. அப்போ தான் ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம். நிறைய பேர் அப்படியே லிட்டரலாக புரிஞ்சுக்கிறான். ஜீவ புஸ்தகம்னா ஜீவனுக்கு போகிறவங்களுடைய லிஸ்ட்டு. இப்போ இந்த வசனத்தை இப்போ கவனித்து வச்சுட்டு பெரிய ஒரு புஸ்தகம் வச்சுருப்பார் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகம், தீர்க்க தரிசன வாக்கியம். இன்னைக்கு லட்சக்கணக்கான இன்ஃபர்மேஷனை ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்கில் அடைக்கிறான். தேவன் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை வச்சிருப்பாரா? இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள். புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஜீவ புஸ்தகம்னா அவருடைய ஜீவனுக்கு போகிற லிஸ்ட்டு தேவனுடைய மெமரியில் இருக்கும். அதைத்தான் சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி உலக ஜனங்களுக்கு இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ திறப்பார். அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் டேனுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே வரும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்க போகிறார். சரியா? நிதானமாக நியாயம் தீர்ப்பார், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க வைப்பார். அதுதான் வசனம். புஸ்தகங்களை ஓப்பன் பண்ணுவார். அப்போது ஒரு ஜட்ஜு ஒரு நியாய தீர்ப்பை ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்குறாருன்னா எதை வச்சு கொடுப்பார்? இப்போ ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டார், அதை ஒருத்தர் பார்த்துட்டார். அப்போது வக்கீல் வாதாடுறாங்க, இவர் குற்றம் பண்ணிட்டார், இவர் பார்த்துட்டாருங்க. உடனே ஜட்ஜு சரி உடனே தீர்ப்பு சொல்கிறேன் பாருங்கள், இவர் குற்றம் பண்ணிட்டார், இவர் பார்த்துட்டார், அதனால் இவருக்கு ஈபிகோ 302 அப்படி அந்த மாதிரி சொல்லுவாரா? அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முடிஞ்சோடனே ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அப்புறம் எதுக்காக அவர் என்ன செய்வார்? போய் அந்த அதாவது அந்த அந்த ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கினுடைய சாதக பாதகங்கள், நன்மை தீமைகள், புரிதல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து கடைசியாக அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது எதை பேஸ் பண்ணி கொடுப்பார்னா, இவர் குற்றம் பண்ணிட்டார், இவர் பார்த்துட்டார், அதனால் இவருக்கு குது தண்டனை சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? அவர் எதை பேஸ் பண்ணி சொல்லுவார் சொல்லுங்க பார்க்கலாம். ஈபிகோ 302 செக்ஷன் படி சொல்கிறாரா இல்லையா? ஈபிகோ 645 செக்ஷன் படி. அப்போ என்ன? அது சட்ட புஸ்தகம். அப்போ ஒரு நீதிபதி என்ன செய்கிறார்? ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா ஒரு சட்ட புஸ்தகத்தினுடைய அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அப்போ அவர் கையில் என்ன இருக்கணும்? ஒரு சட்ட புஸ்தகம் இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், நமக்கு சட்ட புஸ்தகம் எது? நமக்கு எது சட்ட புஸ்தகம்? பைபிள் தான். அதுதான் நமக்கு சட்ட புஸ்தகம்.
புரியுதா? அப்போ பைபிள் வசனத்தின் படி தாங்க ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்படின்னா கவனிங்க, இப்போ இந்த பைபிள் கவனிங்க, நமக்கு திறந்திருக்கா மூடி இருக்கா? நமக்குன்னா இப்போ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள், இந்த பைபிள் நமக்கு திறந்திருக்கா மூடி இருக்கா? திறந்ததுனால தான் இப்போ முதல் உலகம், ரெண்டாம் உலகம், மூன்றாம் உலகம் எல்லாம் படித்த 3 வழிகள் படிக்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு இந்த பைபிள் திறந்திருக்கு. இப்போ இதே நீங்கள் கேட்டீங்க இல்லையா, முதல் உலகம், ரெண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், 5ஆம் உலக பேரரசு படிச்சோமா? அதுக்கப்புறம் 3 வழிகள், அப்புறம் ஈசாக்கின் திருமணம், அப்புறம் மீன் வலை, அப்புறம் ஆத்துமா 1 2 நரகம், இத்தனை பாடம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு திறந்திருக்கா இல்லையா? திறந்திருக்கு தானே? இதே உங்கள் பக்கத்து வீட்டுக்கார் முன்சாமி வீட்டில் போய், தம்பி உனக்கு 3 உலகம் தெரியுமான்னு கேளுங்க. இப்போ இருக்கிற உலகமே எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குதும்மா. அப்போ அவங்களுக்கு அந்த புஸ்தகம், உலக ஜனங்களுக்கு புஸ்தகம் திறந்திருக்கா மூடி இருக்கா? இப்போ சொல்லுங்கள். அதனால தான் நமக்கு பற்றி சொல்லும்போது, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இப்போ நமக்கு அது தெரிய வச்சிருக்கார், நமக்கு பைபிள் திறந்தாச்சு. ஆனால் உலக ஜனங்களுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதே சட்ட புஸ்தகம் பைபிள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கிறது. சரியா? மூடப்பட்டிருக்கிறது. அதனால தாங்க இதனுடைய சத்தியங்கள், இதனுடைய மேன்மை எல்லாம் உலக ஜனங்களுக்கு தெரியல. நம்ம கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களுக்கு நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்குது. காரணம் என்ன? இன்னும் மூடப்பட்டிருக்கிறது. இப்போ எத்தனை பேர் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க சர்ச்சுக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த பைபிள் எடுத்துகிட்டு சீரியஸாக போகிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போன ஸ்பீடில் அப்படியே கொண்டு வந்துடுறமே, இந்த ஜிப்பை கூட என்ன பண்ணுறதில்ல, சில பேர் ஊருக்கு அதை எடுக்கிறதில்ல, அப்படியே அந்த ஷெல்ஃபில் கடாசிட வேண்டியது, அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வாரம் தான் அதை எடுப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போது பைபிளுக்கு அவ்வளோதான் மதிப்பு. ஆனால் அதே சமயத்தில் செல்ஃபோன் அது உயிர் மாதிரி, டிவி அது உயிர் மாதிரி. அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாகிடுச்சு எல்லாருக்குமே. பைபிள் இன்றைக்கி புஸ்தகமெல்லாம் யாரும் படிக்கிற கண்டிஷன் இல்லை. அப்போ நம்மளே அப்படி இருக்கும்போது உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த வேத வசனம் மூடப்பட்டிருக்கு. சட்ட புஸ்தகம் மூடி இருக்கு. கவனிங்க, மூடி இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? மூடினது யார் தெரியுங்களா? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வேதத்தை மூடி வச்சிருக்கிறது யார் தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். பாத்தீங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, வெளிச்சம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? வேதாகமத்தின் வெளிச்சங்கள், இந்த உண்மையான சத்தியங்கள், இந்த வெளிச்சங்கள் அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன், படிச்சோமா இல்லையா? சாத்தான் எல்லாருடைய மனசையும் குருடாக்கிட்டான். அறிவை இல்லை, அறிவு இருக்கிறனால தான் எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர் ஆகிறாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானி என்னென்னமோ ஆகிறாங்க. ஒருத்தருக்கும் எல்லாருக்கும் பிளைண்ட்னஸ் கொண்டு விட்டான், குருடாக்கிட்டான். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? இந்த புஸ்தகம், சட்ட புஸ்தகம் மூடப்பட்டிருக்கு. கவனிங்க. அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குதா? இருக்கா? இல்லைங்க. ஏன்? சட்ட புஸ்தகம் என்ன இருக்கு? மூடப்பட்டிருக்கு இல்லையா? என்னைக்கு அவங்களுக்கு திறக்கப்படுதோ அப்போதான் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அதனால தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் கண்ணு மூடி இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தோம் இல்லையா? அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன இல்லையா? ஜீவ புஸ்தகம் என்னும் புஸ்தகம். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தேவன் என்ன செய்ய போறாருன்னா, அவருடைய உண்மையான சத்தியங்கள், தேவனுடைய திட்டம் எல்லாத்தையும் என்ன செய்வார்? ஓப்பன் பண்ணுவார். இதைத்தான் 3ஆம் உலகம் சப்ஜெக்டில் படித்தோம். கவனிக்கலாம் பாருங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்காலத்திலே நம்ம 3ஆம் உலக சப்ஜெக்ட் படிச்சோம் இல்லையா? அவருடைய ராஜ்யம் வரும்போது செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கி பார்வையடையும். குருடர்னா சாதாரண குருடர் இல்லை, சத்தியம் தெரியாத குருடர், சத்தியத்தை கேட்காத செவிடர் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது எல்லா ஜனங்களும் சத்தியத்தை கேட்பாங்க.
சத்தியத்தை பார்ப்பார்கள். புரியுதுங்களா? அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ணுறார். தேவனுடைய சத்தியங்கள் அங்கே ஓப்பன் பண்ணுறார். இதை அப்போது அவங்கள பாருங்கள், அப்போ ஓப்பன் பண்ணினாலே என்ன தெரிஞ்சிடும் தெரியுங்களா? பைபிள் தாங்க எது நன்மை எது தீமைன்னு சொல்லுது, எது சரி எது தவறுன்னு சொல்லுது. அப்போ இது வரைக்கும் நம்ம தவறில் இருந்துட்டோங்கிறதையும் அது எடுத்து காட்டிடும் ஜனங்களுக்கு. இனிமேல் என்ன சரியான பாதைக்கு போகணுங்கிறதையும் வேதம் சொல்லிடும். ஜனங்கள் அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் படிச்ச முடியா 3ஆம் உலக சப்ஜெக்ட்லேயே திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம், அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். 3ஆம் உலகம் ராஜ்யம், 1000 வருஷ அரசாட்சி, நியாய தீர்ப்பின் நாள் இதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பு கொடுக்குறாருன்னு என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? இது பயப்படுற விஷயம் இல்லை, நியாயமான தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ உலக ஜனங்கள் எல்லாம் பூரிச்சு போயிடுவாங்க. ஆண்டவரே, நான் செத்து போய் அழிஞ்சு போயிடுவேன்னு நினச்சேன், என் மேலே இவ்வளோ அன்பா நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னை போய் உயிர் தெளிப்பிருக்கிறீங்க பாருங்க. உயிர் தெளிப்பி மறுபடியும் திருந்தருக்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய வசனமெல்லாம் எனக்கு தெரியல, மறுபடியும் கொடுத்து இன்னும் திருந்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அப்போது நீங்கள் எவ்வளோ அன்பானவர், என்ன அழகாக ஆண்டவர் பின்னாடி போவாங்க தெரியுங்களா? இதுதாங்க சத்தியம். நெருப்பில் ஓட்டு வாட்டி சாகு சாகுன்னு சொல்கிறதா சத்தியம். திங்க் பண்ணி பாருங்கள். இதைத்தான் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்போது நிறைய பேருக்கு இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னாலே நிறைய பேர் நம்புறது இல்லைங்க. உயிர்த்தெழுதல் நடக்குமா? அதான் செத்து போய் மண்ணோட மண்ணாக புதைச்சாச்சில்ல, அப்புறம் எப்படி வருவாங்க என்று சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே. என்னை உதாரணமாக வச்சு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். எனக்கு 50 வயசு ஆச்சு, சரியா? ரைட். இப்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? எங்கே இருந்தேன் சொல்ல முடியலையா? கரெக்டு, தாயின் வயிற்றில் இருந்தேன், சரியா? அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? என்னுடைய தாயின் வயிற்றில் நான் இருந்தேன். 50 வருஷம் 10 மாதத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? யாராவது சொல்ல முடியுமா? 50 வருஷம் 10 மாதத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்னே தெரியாது. வேற மாதிரி சொல்லட்டுமா? 50 வருஷம் 10 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ வந்து ஏதோ தேவனுடைய அவர் போட்ட பிச்சை, ஒரு கிருபையினால் ஒரு சின்ன உயிர் கொடுத்து உங்கள் முன்னாடி இந்த வசனங்களை குறித்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சுங்களேன். அப்படி வச்சுங்க. இது உண்மை தானே? அப்போது இது யார் செஞ்சது? அதான் கேள்வி. இது யார் செஞ்சது? தேவன் தான் செஞ்சார். அப்போ தேவனால் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? 50 வருஷம் 10 மாதத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாதிருந்த ஒன்றே இப்போ இங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதா விசுவாசம். அவர்னால் அது முடியுமா இல்லையா? அப்போ ஒன்றுமே இல்லாத ஒன்றை அவர் கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா, ஏற்கனவே இருந்ததை அவர் திரும்பி கொண்டு வர்றது அவருக்கு அவ்வளோ கஷ்டமா? ரொம்ப ஈஸி. இன்றைக்கி மனுஷன் பாருங்கள், டீசல் இன்ஜின் பஸ்ஸு ஒரே மாதிரி செய்கிறான் பாருங்கள். எத்தனை ஆயிரக்கணக்கான பஸ் ஒரே மாதிரி செய்கிறான், டீசல் இன்ஜின் ஒரே மாதிரி செய்கிறான், எத்தனை பொருள் ஒரே மாதிரி, ஒரு இன்ச்சு கூட மாறாமல். மனுஷனால் இன்றைக்கி செய்ய முடியாது எதுவுமே இல்லாமல் மாறாயிடுச்சு. அத்தனைக்கும் மேலே அனந்த ஞானம் உள்ள கடவுள் மனுஷனை ஒரு செகண்டில் எல்லாத்தையும் உயிரோடு எழுப்பிடுவார். இதுக்கு பேர் தான் காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம். புரியுதுங்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஒரு நிலைமையில் இருக்கார், அவர் உயிரோடு எல்லாத்தையும் எழுப்புவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். ரைட். இதில் முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. எல்லாத்தையும் எழுப்புறாரா? அப்போ எழுப்பிட்டு ஃபர்தராக அவங்க மறுபடியும் ஜீவனோடு இருக்கணும்னா அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது நன்மை செய்தவர்கள். எப்பொழுது? ஏற்கனவே உயிரோடு இருந்த போதில்ல, உயிர் தெழுதுனதுக்கு பிறகு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாராம். நன்மை தீமை மறுபடியும் வந்த வசனங்கள் மூலம் ஓப்பன் பண்ணும்போது, அப்போ யார் நன்மை செய்கிறாங்களோ அவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அப்பவும் யார் தீமை செய்கிறாங்களோ அவங்க ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த ஆக்கினைங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட்னு தான் இருக்கும். நெருப்பில் போட்டு வேக வைக்கிறதுன்னு இருக்காது. நீங்கள் தயவு செய்து இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க, சரியா?
ஒரு நல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் கிடச்சுன்னா வாங்கி ரெஃபர் பண்ணுங்க. அந்த ஆக்கினிங்கிறதுக்கு என்ன போட்டிருக்கும்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஒரு நியாய தீர்ப்புன்னு தான் இருக்குமே ஒழிய நெருப்பில் போட்டு வாட்டுறதுன்னு எங்கேயுமே இருக்காது. தமிழில் சில வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் அப்படி போட்டாங்க, அவ்வளோதான். அப்போது உலகத்து ஜனங்களெல்லாம் உயிர் தெழுப்பி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தேவன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஏற்கனவே அவன் நன்மை யாருமே செய்யலை. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு தானே பைபிள் சொன்னுச்சு. அப்போ உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி எல்லா ஜனங்களும் யாருமே நன்மை செய்யலை. அப்போ உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகு நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்குறார். அப்பவும் 2 வகுப்பார் இருப்பாங்களாம். ஒரு வகுப்பார் நன்மை என்னன்னு தெரிஞ்சு நன்மைக்குள்ளே போயிடுவாங்க. அப்பவும் இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்களாம், அவங்க தீமைக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ நன்மைங்கிறது என்ன பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய போறாங்க வாசிக்கலாம் பாருங்க. 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? முதல்ல சத்தியம் உண்மை என்னன்னு தெரியாம தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. பழைய பாரம்பரிய சடங்காச்சார சம்பிரதாயங்களையே தொடர்ந்து வராங்க. கிபி 2020 ஆயிடுச்சு, இன்னமும் எத்தனை மூட நம்பிக்கைகள் படிக்கிறோம் இல்லையா? அப்போது இவைகள் எல்லாம் அப்படி அதுக்குள்ளேயே இருந்துட்டாங்க ஜனங்க. இப்போ எது உண்மைன்னு தெரிய வரும்போது இதே ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பாருங்க, எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே எனக்கு அடைக்கலமாகிய கர்த்தாவே. பாருங்க, கவனிங்க. புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுட்டு மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள். இப்ப நீங்க என்ன சொன்னாலும் விளங்காது. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கே சத்தியம் சொல்லலாம், இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், எல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக போகுது. இப்ப தயவு செய்து இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுங்களா? இந்த புஸ்தகம் உங்களுக்கு இன்னும் திறக்கல, மூடி இருக்கு. உலகத்தில் உயிர் தெழுந்து வரும்போது சாத்தான் இருக்க மாட்டான். இன்னைக்கு மூடி வச்ச சாத்தான தேவன் கட்டிடுவார் அவருடைய ராஜ்யத்தில். அப்போதாங்க திறப்பார். அப்போ திறக்கும்போது ஜனங்க சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் எவ்வளோ பெரிய பொய்யில் மாயையில் இருந்தோம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் இது பொய் மாயன்னு சொன்னால் நம்மளை அடிக்க வந்துடுவாங்க. சரியா? அப்போ சொல்லுவாங்களா பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியாலாம் எழுதும்போது அதே பின்னாடி வசனம் பாருங்க. எரேமியா 16:20 வாசிக்கலாம். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ, அவைகள் தேவர்கள் அல்லவே. இப்ப சொன்னா புரியுமா? இதே வசனத்தை இன்னைக்கு சொல்லி பாருங்க, சொன்னா புரியுமா? புரியாதுங்க. ஆனால் அப்போ அவங்களே சொல்லுவாங்களா, ஆமாங்க கடவுள் நம்மளை உருவாக்கினார், நம்மளே அந்த காலத்தில் கடவுள் என்ன பண்ணிட்டோம், உருவாக்கி கும்பிட ஆரம்பித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருதுனாலே அவர் இந்த பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார், நியாயமான தீர்ப்பு கொடுக்க போகிறார், தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்க போகிறார், அன்பில்லாதவர்களுக்கு அன்பு கொடுக்க போகிறார், புரியுதுங்களா? பண்பில்லாதவர்களுக்கு பண்பு சொல்லி கொடுக்க போகிறார். சத்தியம் இல்லாத ஏழை ஜனங்கள், உலக ஜனங்கள் அத்தனை பேருக்கு சத்தியம் போதிக்கப்படும். அப்போது இந்த நியாய தீர்ப்புங்கிறது ஏதோ தண்டனை கொடுக்கக்கூடிய இடம் அல்ல, அவர்கள் திருந்துவதற்காக தேவன் கொடுக்குற டைம், மனது மாறுவதற்காக தேவன் கொடுக்குற டைம். அப்ப என்ன நடக்கும் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா எழுதுறார், ஏசாயா 26:9 வாசிக்கலாம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது. இந்த வசனம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வாசிக்கலாம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது எல்லாரும் நரகத்தில் போட்டு வேக வைக்கப்படுவார்கள், எண்ணெய் சட்டியில் போட்டு வேக வைக்கப்படுவார்கள் இருக்கு. பூச்சக்கரத்து குடிகள் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா இன்னைக்கு நீதினா என்னென்ன தெரில. அதனால தான் 3வது உலகத்துக்கு சொல்லும்போது நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி. புரியுதுங்களா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சோமா இல்லையா? நீதி வாசமாயிருக்கும். அப்போ நீதி வாசமாயிருக்கும், இங்க நீதி மோசமாயிருக்கும் இருக்கா இல்லையா?
அவருடைய ராஜ்யத்தில் நீதி வாசமாக இருக்கும். புதிய வானம், புதிய பூமி, புதிய அரசாட்சி. அதுக்கு கீழே ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். எதுங்க நீதி? உமது வசனமே சத்தியம். அதான உண்மை. இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு புஸ்தகத்தை கொண்டு போய் வச்சு, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை, அதை சொல்லுவாங்களா இதை வச்சுக்கிட்டு? புரியுதுங்களா? இதுதான் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லைம்பாங்க. இன்னைக்கு இது ஒன்றுமே இல்லைம்பாங்க. சரியா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீர்கள். அநேக ஊழியக்காரர்கள் என்ன தெரியுங்களா ஆதங்கம், இவ்வளோ போய் சொல்கிறோமே யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏற்றுக்க மாட்டாங்க. தேவ திட்டம் முதல் தெரிஞ்சுக்கலாம். ஏற்றுக்குவாங்க. எப்போ தெரியுமா? அவருடைய ராஜ்யம் வரும்போது மண்டி போட்டு வருவாங்க. ஆண்டவர் பக்கத்தில் சொல்லுவாங்களாம், எல்லா பொய்யையும் மாயையும் கைப்பற்றிட்டாங்க. ஐயோ தெரியாமல் போச்சே. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். அப்போ நீதியை கற்றுக்கொள்றதுக்கு தாங்க அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி. இதில் தேவன் என்ன செய்ய போறாருன்னா, ரொம்ப பரிதாபமான ஜனங்க, பாவத்தில் விழுந்த ஜனங்க எல்லாத்தையும் உயிர் தெழுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த முகம் பார்ப்பாரா, சந்தோஷமான முகம். இப்போ கற்றுக்கமா நீதியை, இப்போ நீ கீழ்ப்படிதலை கற்றுக்கணும். அருமையான வாய்ப்பு தரேன், நீ ஜீவனோடு என்னோடு இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார் தெரியுங்களா? இதுதாங்க சத்தியம், ஜீவனுக்குரிய சத்தியம். ஆனால் அதே டைமில் இன்னொரு வசனம் கூட பாருங்க. அதுலேயே 26ஆம் அதிகாரம் ஏசாயா 10ஆம் வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள. அப்ப கூட ஒரு குரூப் இருப்பாங்களா, துன்மார்க்கன், சாத்தான் மைண்டட் பீப்புள். சாத்தான் விதைச்சவங்க, நிறைய அவனுடைய மைண்டை விதைச்சிருப்பான். அப்போ பாருங்க, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும், என்ன தயை? திரும்பவும் உயிர் தெழுப்பி கொண்டு வரதான் தயை. அந்த தயை செஞ்சா கூட நீதி ஒருத்தன் கற்றுக்க மாட்டானா, சாத்தான் கூட போகிறவங்க. ஏன்னா நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் பண்ணுறான். அப்போ நீதியுள்ள தேசம் என்னன்னு பார்த்தோம், அதுதான் 3வது உலகம், அவருடைய ராஜ்யம். அங்கேயும் ஒரு 2வது முறை தேவன் வாய்ப்பு கொடுக்குறார், செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க எல்லா உலக ஜனங்களுக்கும். அறியாத ஜனங்களுக்கு, அறியாமையின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு 2வது முறை வாய்ப்பை தேவன் கொடுக்குறார். ஏன்? எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் மூடி இருக்கு, இப்போ திறக்க வச்சு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. அப்போ கூட நீதி உள்ள தேசத்தில் கொடுத்து அநியாயம் பண்ணான்னா, இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஃபர்தராக அவங்களுக்கு ஜீவன் கொடுக்குறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாய்ப்பை கொடுக்குறார். இப்போது அதை அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டா அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, ஜீவன் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சதா காலமும் சந்தோஷமாக இருப்பதற்கு சற்றும் தகுதியற்ற ஜனங்கள், அவங்க கிறிஸ்துவோடலாம் இருக்க முடியாது. அப்போ ஜீவன் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன தான்? மரணம் தான். அவ்வளோதான். எந்த இடத்துலையும் நரகம் நாங்கள் சொல்லலை. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களை உயிர் தெழுப்பி ஒரு நியாயமான தீர்ப்பு செய்கிறதுக்கு அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புஸ்தகங்களை திறந்து சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பார். தன்னுடைய அன்பை சொல்லிக் கொடுக்கும்போது உலக ஜனங்கள் எல்லாரும் வருவாங்களாம் அவருக்கு பின்னால். ஒரு வகுப்பார் மட்டும் இப்படி போகும்போது அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பில் அவங்க போயிடுவாங்க, மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சட்ட புஸ்தகம் உலக ஜனங்களுக்கு இன்னும் திறக்கலை, அதனால் இப்போ அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. சரி, ஆனால் ஆண்டவர் அவருடைய பீரியட்லேயே என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் நாராம் அவர் முதல் வருகையிலேயே. அப்போது மரித்தோர் அப்படின்னா புரியும், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் தான் மரித்தோர். ஆனால் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அவருடைய சீசன் ஒரு முறை என்ன சொன்னார், எங்கள் அப்பா செத்து போயிட்டாருங்க, அவரை நான் அடக்கம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் படிச்சிருக்கீங்களா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ இந்த பூமியில் இருக்கிற உலக ஜனங்கள் எல்லாமே சத்தியம் தெரியாதவர்கள் வேதம் மரித்தோர்னு சொல்லுமா, புரியுதுங்களா? அந்த மாதிரி நிலைமையில ஒரு சிலர் ஆண்டவர் முதல் வருகையில் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிலர் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், முதலே உலக ஜனங்களுக்கு முன்பாகவே ராஜாக்களாக பிழைத்திருக்கிறவர்களாக அவன் நம்ம வந்துட்டோம். அப்படின்னா இந்த சத்தம் தான் உலக ஜனங்களுக்கு இன்னும் கேட்கல. இப்போ நமக்கு கேட்டுருச்சா? சத்தம் கேட்டுருச்சு. சத்தம் கேட்டுருச்சுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சத்தியம் கேட்டுருச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்போ கவனிக்கலாம், உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அப்படின்னு இப்போ யாருக்கு நியாய தீர்ப்பு சொல்லுங்க? இப்போ யாருக்கு நியாய தீர்ப்பு? யாருக்கு சட்ட புஸ்தகம் திறந்திருக்குதோ அவர்களுக்கு தானே.
அப்படின்னு யாருக்குன்னு சொல்லுங்க? நமக்கு தான், உலக ஜனங்களுக்கல்ல. 1 பேதுரு 4:17 படிச்சிருக்கோம் இல்லையா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்பவே சொல்லிட்டார், நியாய தீர்ப்பு உலகத்துல துவங்குதுன்னு சொல்லல, தேவனுடைய வீட்டில் துவங்குதுன்னார் இல்லையா? உலகத்துல துவங்குதுன்னு சொல்ல, தேவனுடைய வீட்டில் துவங்குதான். அதுக்கு அட்ரஸ் கொடுக்குற பாருங்க. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினார். அப்ப எங்க ஆரம்பிச்சிருக்கு? நம்ம கிட்ட தான் இப்ப நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சாச்சு. புரியுதா? அப்ப நம்ம கிட்ட தான் நியாய தீர்ப்பு. ஏன் முதல்ல நமக்கு நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்குறார்? நமக்கு தாங்க சட்ட புஸ்தகம் திறந்திருக்கு. அதிகமாக சட்ட புஸ்தகம் படிச்சுட்டாலே பாருங்க, நிறைய படித்தவங்க என்ன ஆயிடுறாங்க? வக்கீல் ஆகிறாங்க. அப்புறம் நிறைய படித்த அனுபவம் உள்ளவங்க என்ன ஆயிடுறாங்க? ஜட்ஜ் ஆயிடுறாங்க. நம்மளை எதுக்கு தெரியுங்களா கூப்பிட்டுருக்கார்? இந்த உலக ஜனங்களை அரசாளுவதற்கு மாத்திரமல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, 1 கொரிந்தியர் 6:2 வாசிக்கலாம் பாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பு பாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பவுல் பயங்கரமாக கேள்வி கேட்குறான். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் எத்தனை சபைகளில் கவனிச்சு பாருங்க, சொல்றார், இதெல்லாம் தெரியல, கிறிஸ்தவ ஜனங்களுக்கே தெரியல. பரிசுத்தவான்கள் உலக ஜனங்களையே நியாயம் தீர்ப்பார்கள். உலக ஜனங்களையே நியாயம் தீர்க்கிற ஜட்ஜுக அந்த மாதிரி அழைப்பு கொடுத்துருக்காருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? உலகமே உங்களால் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்க சின்ன சின்ன பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியாதா? இன்னைக்கு எத்தனை சபைகள் என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் தான் இருக்குது சபையே. குடும்பங்கள் எத்தனை கோர்ட்டில் இருக்கு. எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுங்களா? நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்க முடியல, நம்மளா போய் எங்கே போகிறோம்? போய் ஒரு ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருக்க போகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேலேயும் தேவன் மேலேயும் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவருடைய கைடன்ஸுக்காக காத்திருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வசனம் கிளியராக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. முன்னாடியே முடிச்சிடணுங்கிறார். ஏன் நீங்கள்லாம் ஜட்ஜாக போகிறீங்க, உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறீங்க. சின்ன பிரச்சனை கூட நீங்கள் தீர்க்கலைன்னா நீங்கள் அங்கே கோர்ட்டில் போய் தீர்க்க போகிறீங்களா? அப்படின்னா உங்களை அழைத்த ஆண்டவரை நம்ம கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கடுமையான சத்தியங்கள் தான், வேறு வழியே கிடையாது. ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். ஆனால் அது நன்மை, அது நமக்கு மிகப்பெரிய நன்மையைத்தான் நமக்கு கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ இன்னைக்கு இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா நமக்கு தான். ஏன்னா நம்ம தான் தேவனுடைய வீடு. அப்படின்னு எங்காவது பைபிள் இருக்கா? இருக்கு, வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பார்த்தீங்களா? பரிசுத்த நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறான்? மூளைக்கல்லாய் இருக்கிறான். அப்போ இன்னைக்கு நாம தாங்க தேவனுடைய வீடு. இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது அன்னைக்கு பேதுரு சொன்னார் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குதுன்னு. ஆக்சுவலி இப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? முடிய போகுது ஜட்ஜ்மெண்ட்டு. இன்னும் கொஞ்ச நாளில் தேவனுடைய வீடாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலர் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையை தேவன் என்ன செய்வார்? ஒரு பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் முடிச்சிருவார். ஸோ இன்னைக்கு நமக்கு பற்றின வேதம் திறந்திருக்கிறதுனால நமக்கு தான் இன்னைக்கு நியாய தீர்ப்பு. அதனால தான் பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் இளமையில் நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உறுதியும் பூர்ப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. இது வரைக்கும் நல்லா இருக்குல்ல? இது வரைக்கும் படிச்சுட்டா நல்லா இருக்கு, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனால் என்ன சொல்கிறார் அடுத்தது? ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்துவாரா? நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். இதை சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஆண்டவரே, முதல் 4 வசனம் நல்லா இருந்தது, கடைசியில் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களேன்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் காரணம். அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் முன்னாடி போறக்கு இவர் தன்னுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி
அவர் நினச்சிருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்திருக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? அன்னைக்கே ஜெருசலேம் பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்போவே கட்டி அதில் வந்து அவர் ரூமில் தங்கிட்டு வர்றவங்க போகிறவங்க வந்து என்னை பார்த்துட்டு போ, அடையாள அற்புதமெல்லாம் இங்கே சரின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லா பக்கமும் காலார நடந்தே போகிறார் இல்லையா? மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளும் கட்டாயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அழுதுருக்கார் பாருங்க. யோசனை பண்ணி பார்க்கலாம். அவருக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் அதை செஞ்சார் தெரியுங்களா? அவரை பின்பற்றக்கூடிய பின்னடியார்கள் ராஜாக்கள் ஆக போகிறவங்க, அவங்களுக்கு என்று ஒரு டிக்னிட்டி இருக்குது, ஒரு மேன்மை இருக்குது. அதில் அவங்க இன்றைக்கி நடந்து காட்டணும். அதுக்கு தேவன் நம்மளை என்ன செய்யறார்? இப்போ கூப்பிட்ருக்கார். அதனால் ஒருவேளை நம்ம வந்து ஒரு பாவத்தில் விழுந்துட்டா கூட உடனே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. உடனே அதை செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் அவன் வந்து ஒரு மன்னிப்பை நம்ம வாங்குறதுக்கு தேவன் அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். சொல்கிறார் பாருங்க, 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், எத்தனை முறை படிச்சிருக்கிறோம், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறாரா? பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, அதிலே 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற சர்வலோகத்தின் பாவங்களையும். அப்போ நம்ம வந்து அவர் நம்ம பாவிங்கிறது தெரியும். சில தவறுதல்கள், சில விழுதல்கள்லாம் இருக்கும் கட்டாயமா. அப்போ என்ன செய்யணும்? முன்னாடியே என்ன சொல்லிட்டார் நமக்கு சொல்லும்போது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதீங்க. ஒருவேளை ஏதோ தவறு செஞ்சிட்டிங்கன்னா உடனே நீங்கள் மனசோர்வு அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஏன்னா உங்களை பிறக்க வச்சது அவர் தானே, உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த ஒரு சலுகை இருக்குது பாருங்கள், இந்த சலுகையை நாம் வந்து பாக்கியமாக நினச்சி, புரியுதுங்களா, அந்த மன்னிப்பை பெற்று மறுபடியும் பரிசுத்தமானோம்னா அது தேவனுக்கு பிரியம். ஆனால் அந்த சலுகையை நம்ம தவறாக பயன்படுத்தும் போது அது எந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு போயிடும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு, அதான் புஸ்தகம் ஃபுல்லாக திறந்த மாதிரி, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டெய்லியும் சிலுவையில் அறையப்படுவாரா? இல்லை, ஒரு முறை தான் இல்லையா? அப்போ இனிமேல் ஒரு சிலுவையில் அறையத்தக்க மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சுட்டா மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் அறைய மாட்டார். ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு, ஜீவன். 2வது முறை அப்படி திரும்பி செய்யும் போது அவர் நமக்காக சாக மாட்டார்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம சாகணும், அதுதான் 2ஆம் மரணம். மறுபடியும் அவருக்கு நமக்காக சாக மாட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்துச்சுன்னா அதைத்தான் சொல்லும்போது பாருங்க, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினியுமே இருக்கும். இது இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லும்போது அதே எபிரேயர் சொல்றார், ஏனெனில் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும். இது ரொம்ப பெரிய வசனம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ இனிஷியலாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இதில் புரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து, பரம பிதா கொடுத்த ஈவு, அவருடைய வசனம், அவருடைய பரிசுத்தாவை எல்லாத்தையும் வாங்கிட்டு பரிசுத்தாவை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்கள், அதான் ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். புரியுதுங்களா? அடமண்ட் பீப்புள், மேட்டுமையான ஜனங்கள், அவங்க தான் மறுதலிப்பாங்க. அதை பற்றின சிந்தனையே இருக்காது, இல்லம்பாங்க இல்லையா? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, அதுலேயே எபிரேயர் 10:29, இந்த மாதிரி போறவங்க என்ன செய்யறாங்களா பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று என்ன மாதிரி போயிடுவாங்களா? இஸ்ரேல் ஜனங்களாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க. நாம மறுபடியும் மனப்பூர்வமா அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்முடைய செயல்பாடுகளோ நம்முடைய வார்த்தைகளோ வந்துருச்சுனாலே அது இயேசு கிறிஸ்துவை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி, அதாவது நம்ம கீழே அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, மிதிக்கிற மாதிரி. புரியுதுங்களா? அந்த மாதிரி நிலைமைக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஒரு கொடிதான ஒரு ஆக்கினிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. ஜீவன் தேவன் கன்ஃபார்ம் பண்ணுறார், அதை எதிர்த்து மறுதளித்து வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக, இது எல்லாருமே போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் சொற்ப ஜனங்கள்
சாத்தான் மைண்டட் பீப்புள், ரொம்ப மோசமான கேரக்டர் உள்ளவங்க, இவங்க தான் போவாங்க. சரியா? நம்மெல்லாம் பாவம் ஒன்று அப்படியே ஒரு பலவீனத்தில் அப்படியே வந்துட்டோம். எப்படியாவது தேவனுடைய கிருபையை மட்டும் எதிர்பார்த்தோம்னா அப்படியே நம்மளை எங்காவது அவருடைய ராஜ்யத்தில் அவர் சேர்த்துக்குவார். சரிங்களா? அந்த அடமன் பீப்புளாக இருந்துடக்கூடாது, மேட்டுமையான ஜனங்களாக இருந்துடக்கூடாது, இல்லைங்களா? மற்றவங்களை ரொம்ப தாழ்த்தி தங்களை உயர்த்தி மற்றவங்களை ரொம்ப கேவலமாக நினச்சி தங்களை பரிசுத்தவான் நினச்சி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறோம். சரிங்களா? அவங்க தேவனுடைய குமாரனை தங்க காலுக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க, அதுக்கு மேலே தங்களை உயர்த்திக்குவாங்கங்கிறார். அப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் கட்டாயமாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம், ஜீவனுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மரிக்க மாட்டார். அப்போ மரிக்க மாட்டார்னா அப்போ அந்த தண்டனை இப்போ யாருக்கு தான் போகணும்? ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிட்டார். மறுபடியும் அதுக்கேற்ற சில பாவங்களை நம்ம செய்யும்போது ரெண்டாவது முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ரெண்டாவது முறை நாம் மரிக்கிறது, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுக்கு பேர் தான் ரெண்டாம் மரணம். அப்போ கூட நரகம்னு அவர் சொல்லலை. ரெண்டாவது முறை மரிச்சோம்னா அது என்னதான்? ரெண்டாம் மரணம்னா புரியுதுன்னா எந்திரிச்சே வர முடியாத நிலைமை, நான் என்கிற ஒரு ஆளே இருக்காது, அவ்வளோதான். புரியுதுங்களா? நான் என்கிற ஒரு ஆள் இருக்காது, ரெண்டாம் மரணத்துக்குள்ளே போயிட வேண்டியதான். ஐடென்டிஃபிகேஷனே இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை, அவ்வளோதான். ஸோ அதைத்தாங்க தேவன் ரெண்டாம் மரணம் என்று சொல்கிறார். ஆனால் அவருடைய ராஜ்யத்தினுடைய முடிவில் சொல்லும்போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 20:14 வாசிக்கலாம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். ரொம்ப கிளியரா சொல்றார். அப்போ மரணத்தையும் பாதாளத்தையும் அக்கினியிலே தள்ளுற இது தீர்க்க தரிசன வாக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேங்கிறார். அதனால தான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலலாம் படிக்கும்போது இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அப்போ அவருடைய ராஜ்யத்தினுடைய முடிவில் பாருங்கள், நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களை ஜீவனுக்குள்ள தேவன் கொண்டு போயிடுவார். அப்பவும் மேட்டுமையான ஜனங்களை ரெண்டாம் மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடுவார். ஸோ இதுதான் ஒரு நியாயமான தீர்ப்பு. ஆனால் தேவனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? அப்படி ஒரு வேளை ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தும் தவறி போகிறவர்களுக்கு மரணம்தான் கொடுக்குறாருடைய நரகம் அல்ல, சதா காலமும் நெருப்பில் போட்டு வாட்டுற விஷயம் இல்லை, மரணத்தை தான் கொடுக்குறார். ஏன்னா தேவனுடைய திட்டத்தினுடைய அன்பின் சாரம்சமே லூக்கா 19:10 படிக்கிறோம் இல்லையா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கார். அப்போது இழந்து போன மனுஷன் என்னத்தை இழந்து போகலாம்? ஜீவன், ஆசீர்வாதம், தேவனோடு நெருங்கி இருந்த வாழ்க்கை, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டான். அப்படியே நாசமாக போங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. இழந்து போனதை தேடி ரட்சித்து மறுபடியும் உலக ஜனங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும். அன்பின் ஆண்டவருடைய அன்பின் திட்டம் அது. புரியுதுங்களா? அப்போ அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அன்பு, புரியுதுங்களா? சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், அதை பேஸ் பண்ணியே இருக்கும். அப்படியா? அப்போ அவருடைய நியாய தீர்ப்பு இந்த உலக ஜனங்களுக்கு இப்போ இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் தான். இப்போ நியாய தீர்ப்பு நமக்கு மட்டும்தான். ஏன் நமக்கு மட்டும்தான்? என்ன இருக்குது? அந்த வசனங்கள் ஓப்பன் ஆகிருக்கு. இதுலேயும் எல்லாவற்றையும் தெரிஞ்சு நம்ம துணிகரமாக செய்யும்போது ரெண்டாம் மரணம்தான் தண்டனையை ஒழிய நரகம் தண்டனை அல்ல. இவ்வளோ அருமையான சத்தியங்கள் எல்லாம் வைத்திருக்கும் போது அப்போ தேவன் அதை செய்ய போகிறாருன்னா, இப்போ இன்றைக்கு ஏன் இவ்வளோ உலகம் இவ்வளோ தீமைக்குள்ளே இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது? அப்போ கடவுள் இந்த கஷ்டத்திலிருந்து உலக ஜனங்களை மீட்க முடியாதா என்று சொல்லி ஒரு கேள்வி இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கேட்குறாங்க. சத்தியம் எவ்வளோ நல்லா இருக்குது, பட் இருந்தால் கூட இன்றைக்கி பாருங்கள் எத்தனை ஜனங்கள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பூமியில் எவ்வளோ ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தேவன் நினச்சா ஒரு நிமிஷம் இதை மாற்ற முடியாதா? இவ்வளோ தீமைகள் இந்த பூமியில் நடக்குது என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் நினச்சா ஒரு செகண்டில் மாற்றலாம். ஆனால் இப்போ இந்த தீமைகள் நல்லா நடந்துட்டு இருக்குது அப்படின்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்குமா? தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ இந்த பூமியில் இவ்வளவு தீமைகள் தேவனுடைய அனுமதியில் நடக்குதா? ஆமாம். தேவனே, ஏன் இந்த பூமியில் இவ்வளோ தீமைகளை அனுமதிச்சிருக்கீங்க, எங்களால் தாங்க முடியலையே என்று சொல்லி ஒரு கேள்வி நீங்கள் ஒரு வேளை கேட்டால் அடுத்த கிளாஸில் இதற்குரிய மகா பெரிய விடையை நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு தீமைகளை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆதரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பின் பரமபிதாவே, உம்முடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும்
இதோ உம்முடைய தெய்வீக திருவசனங்களை நாங்கள் கவனிக்கத்தக்கதாக ஒரு நல்ல கிருபை செய்திரு தகப்பனே. மெய்யாகவே உம்முடைய வேதத்திலே இவ்வளவு பெரிய திட்டங்களை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ வரக்கூடிய நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிற உங்களுடைய பிள்ளைகளை தேவரித்தாமே கரம் தொட்டு ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்கவும் நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக நல்ல கிருபையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த தாழ்மையான விண்ணப்பங்களை எங்கள் அன்பின் இரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேறெடுக்கிறோம் மகா பரிசுத்தமுள்ள தந்தையே.